ஹாய் அமீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான், அரேஞ்ச் மேரேஜிங்கிற ஒன் ஷாட். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க, உங்கள் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு யாருமா, உங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிட்டுருக்கு. அவங்க 10 o'clock போகணும், மணி வந்து ஒரு 9 o'clock போல ஆயிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிகிட்ருக்காங்க. உங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க வந்து டெய்லி மார்னிங் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டெய்லியும் 2 பேரும் மார்னிங் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. பசிக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அழகாக ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறீங்க. இப்போ என்ன, உனக்கு நான் தோசை ஊற்றி தரணும் அதானே? அடிச்சுட்டு அழகாக தலையை வேற அடிக்கிறீங்க. ஷோ, ஆனால் வயன் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லடி. ஒரு தோசை கூட ஊற்றிக்க மாட்டேங்கிறடி நீ. முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒன்றும் ஊற்றி தருவேன் போ, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆமாம் அவ்வளோதான் உடனே பசிக்கலன்றுவா. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபோன் கொடுக்குறேன்டி, நீ பேசிட்டுரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்கவும் சரின்ட்டா. நீங்களும் ஃபோனை வாங்கிட்டேன். என்னடி கல்ல ஒரு தோசை கூட ஊற்றுனதான் சாப்பிடுவியோ? ஆமாம், உனக்கு கூட தான் உங்கள் மாமியார் ஊற்றி தராங்க. நான் எதாவது சொன்னேன்னா எனக்கு எங்கள் அம்மா ஊற்றி தருது பாரு. எனக்கு என் மாமியார் ஊற்றி தருது வந்துட்டு அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவங்க ஊற்றி தராங்க. எல்லா நாளும் உங்கள் அத்தை நல்லா தானே செய்வாங்க. எங்கள் அத்தை நல்லா தான் செய்வாங்க. நீ ஏன் காலையில் வேலை கிளம்பிட்டுருக்க அம்மாவை பிடிச்சி இப்படி பண்ணுற வேணுமா? ஷோம்மா தாயே, நீ கொஞ்சம் அட்வைஸ் நிறுத்துறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அக்கா வந்து காசிப் பேச ரெடி ஆகிட்டீங்க. அதுவா, உங்கள் மாமாவோட தம்பி இருக்காங்கல்ல, யார்? ஜிமினா? ஜிமின் இல்லடி, அப்புறம் ஜங்குக். உங்கள் பெரிய மாமியாவோட பையன். அந்த பையனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அம்மா சரியான ராங்கியாண்டி. அதை தான் அப்பயே பேசிட்டீங்களே, அப்புறம் என்ன திருப்பியும்? அதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? இதில் எங்கள் அத்தை வர பொண்ணு கொடுக்குறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. உன் தங்கச்சி தானே நீ சொல்கிற அப்படின்னாங்களா? நான் எதுவும் சொல்லலை, வேணான்னு சொல்லிடலாம்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்னடி ஷாக் ஆகுற? அப்படி இல்லை, ஜங்குக்கு அழகாக தானே இருக்காங்க, அதான் கேட்டேன். ரொம்ப பண்ணாத. அவங்க மாமியா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஈவன் நம்ம பெரியம்மாலாம் கம்மியாக. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. நம்ம பெரியம்மாலாம் கொஞ்சம் தான் வெடுக்குன்னு பேசும், அந்த அம்மா தொட்டாலே வெடுக்குன்னு பேசுமா. அதை தான் அன்றைக்கி ஜங்குக்கே சொன்னாங்களே. அப்படி இருக்கப்போ எப்படி? அதான் நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் வேணான்னு சொல்லிடலாம்னு. என்னடி யான்னு இழுக்கிற? அது நீ எதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கிற? அவங்க அம்மா செம்ம ஸ்ட்ரிக்டடி, அதெல்லாம் செட் ஆகாது. அது இல்லாமல் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவும் டீச்சரு, அவங்க அப்பாவும் டீச்சரு, அது இல்லாமல் அந்த பையனோட அக்காவும் டீச்சர், ஜங்குக்கோட அக்காவும். சரியா? ஜங்குக்கோட மாமாவும் டீச்சர் தான். அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரிக்டாக இருக்கும்டி. உனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி ஃபீல் ஆகும். அக்காவும் மேலே இதுக்கு அக்கறையில் தான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்கக்கா பார்த்துக்கலாம். என்னடி பார்த்துக்கலாம் நக்கலாக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி லைட்டாக சிரிக்கிறா. என்ன மேடம் சிரிக்கிறீங்க போல்? லைட்டாவா? பிடிச்சிருக்குன்னு இது குண்டை தூக்கி போட்டுறாதடி. சத்தியமாக அந்த ஃபேமிலிக்கு நமக்கும் செட் ஆகாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு பார்த்தப்பே சைட்டுன்னு எனக்கு தெரியும். அந்த ப்ளூ ஷர்ட்டில் சார் செம்ம அழகாக இருந்தார். லைட் கலர் ப்ளூ ஷர்ட்டில் ஸ்கை ப்ளூ கலர் போட்டிருந்தப்பே நான் பார்த்து ரசித்தது தான். அடிச்சுட்டு அக்கா சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் மேரேஜ் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒயிட் கலர், செகண்ட் டே ஒரு செரி கலர் ஷர்ட்டு சூப்பராக இருந்தாங்க. உங்களுக்கு வேணான்னு சொல்ல உங்கள் அக்கா ஏங்கிறாங்க. சரி விடு, அதான் நான் அங்கே பேசிக்கிறோம். செட் ஆகாதுன்னு சொல்லிட்டுருக்கேன், நீ என்னடி எப்படி சொல்கிறேன்? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஃப்ராங்காக நிறைய தடவை பேசியிருக்கேன். ஈவன் நான் யாரை சைட் அடித்தேன், எப்பப்போ யார் என் க்ரஷ்ஷாக இருந்தாங்கன்னு கூட தெரியும். ஈவன் இப்போ யார் என் க்ரஷ்ஷுன்னு கூட உனக்கு தெரியும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சைலண்ட்டாக இருக்கான்.
எனக்கு அந்த எல்லா ஸ்டாண்டர்ட் கூடயும் பார்க்கும்போது ஜங்குக் அப்படி இருக்காரு. இங்கே பாருங்கள் மேடம், ஜங்குக் மட்டும்தான் அப்படி, மற்றபடி உங்கள் ஃபேமிலிலாம் எப்படின்னு தெரியும்ல, அவங்க அக்கா இப்படின்னு சொல்லி மாமா சொன்னார். அதை விட அப்படின்னு சொல்லி நீங்கள் கதை கேட்டுட்ருக்கீங்க. அவங்க அக்கா வந்துட்டு நல்லா கதையெல்லாம் கேட்டுப்பட்டு எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப கஷ்டம்டி. உங்கள் மாமா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உன் தங்கச்சிக்கு அவங்களுக்கு செட்டே ஆகாது ஃபேமிலி வைஸ்னு. நீ என்னமோ இது பிடிச்சிருக்க மாதிரியே பேசுறியாடி. நீங்கள் உங்கள் அக்காட்ட சரி விட, அதை அப்போ பார்த்துக்கலாமா. எருமை பொண்ணு கேட்டிருக்காங்கடி உன்னை. பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். அதை நாங்கள் நைட்டு பேசிட்டு உனக்கு சொல்கிறோம். உங்கள் அக்கா நிமிஷம் ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கோ? இங்கே நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னடி சைலண்ட்டாக இருக்க? பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கா. பிடிச்சிருக்கு எனக்கு. பிடிச்சிருக்காடி? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கா அவ்வளோ பேர் இந்த கூட்டத்தில் ஜங்குக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சான். பேர் என்னன்னே தெரில, ஒரு ப்ளூ ஷர்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சேன். உங்கள் கல்யாணத்தை அப்போ தான் எனக்கு பேரே தெரிஞ்சுது. அப்பையும் அவங்க பேசின விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் எல்லாட்டையுமே அப்படி தாண்டி பேசுகிறான், கேஷுவலாக பேசுவான்டி, அதுதான் பிடிச்சிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதுடி. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா. சரி, அம்மாட்ட சொன்னியா இல்லையா? இன்னும் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ தான் சொல்கிற. ஈவினிங் பேசலான் இருப்பாங்க, அவங்களாம் நோ சொல்கிற ஐடியாவில் இருக்காங்க. அதை பார்த்துக்கலாம் விடு. சரி, ஆனால் கஷ்டம் வேணுமா? அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன்னா சத்தியமாக லைஃப் ரொம்ப கஷ்டம். ஜங்குக்கு பார்த்துப்பான் எல்லாத்தையும். லவ் எதுவும் பண்ணுறியாடி? இல்லைடி. இன்ஸ்டாவில் 2 பேரும் எதுவும் பேசிகிட்டு எதுவும் இருக்கீங்களோ? இல்லை, அம்மா பார்க்குது, அம்மா தோசை சுட்டு வந்துருச்சு, பாய் நினச்சிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டீங்க. அக்கா விஷயம் ஒரு வேளை லவ் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. பட் சரி பார்த்துக்கலாம். அவள் லைஃப் அவள் பிடிச்சிருக்குன்றா. அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டா தான் அவள் லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஜாலியாக இருக்கேன், அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்ல. ஆனால் அவங்க மாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் யோசிக்கிறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க, இப்பாரு அவங்க ஃபேமிலி சுத்தமாக செட் ஆகுது, எங்கள் அம்மா மாதிரி அவங்க அம்மா இருக்கவே மாட்டாங்க, நல்லாலாம் பார்த்துக்க மாட்டாங்க, வெடுக்குன்னு பேசுவாங்க, உன் தங்கச்சிக்கு செட் ஆகாது, அவங்ககிட்ட அவ்வளோவா வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா கரெக்டாக சுகா வந்துட்டேன். என்னடி? ஒன்றும் இல்லை, அவங்க பெரியம்மா இருக்காங்கல்ல, பெரியம்மா, ஆமாம், அவங்க பையன் ஜங்குக்கு இருக்கான்ல, ஜங்குக், அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து பார்க்குறான். அவனுக்கு வயனை பொண்ணு கேட்டிருக்காங்க. ஓஹோ, என்னடி இது? இப்போ நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குற? ஓஹோங்கிற, சிரிக்கிற, என்னடா? ஒன்றும் இல்லை, நினச்சேன் அந்த விஷயம் நடக்கும்னு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 7 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, ஸ்டொமக்கில் கழிச்சிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான். உட்காரடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து உட்கார வைக்கிறான். என்ன நினச்சேன்? ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் தங்கச்சி பார்த்து சிரித்தான் அந்த கல்யாணத்தில். அப்போயே நினச்சேன். அது இல்லாமல் இங்கே உன்னை கொண்டு வந்து விட வந்தாங்கல்ல, ஆமாம், அப்போயும் உன் தங்கச்சிக்கிட்ட அவன் நிறைய பேச ட்ரை பண்ணான். ஈவன் உன் தங்கச்சி அவன்கிட்ட பேசுச்சு. அந்த வாயாடி யார் கூப்பிட்டாலும் உடனே பேசிடுவாளே. அப்பயே நினச்சேன் ஒரு நாள் இது இப்படி வந்து நிற்கணும். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் நிற்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பெருமா ஸ்ட்ரிக்டாக அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போலாம் சிரிச்சுட்டே சொல்கிறேன். இங்கே பாருடி, அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அவளுக்கு பிடிக்கலையா? அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறா. பிடிச்சிருக்கா? அவள் பேசுகிறதுலே தெரியுது பிடிச்சிருக்குன்னு. அதை கேட்கும் போது லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்குது. தங்கச்சிக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு அவங்க அம்மாவை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அது செட் ஆகுமா அவளுக்கு? டக்குன்னு வந்துட்டு சுகா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் ஷோல்டரில் கை வச்சிட்டேன். நீ பாருடி என்ன அப்படி சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக சுகா பார்க்குறான். அதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கிற? ஜங்குக்கு பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. ஜங்குக்கு வந்து எப்போதுமே அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணுவான். ஈவன் அவங்க வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு தான். அவன் 12th படித்த வரைக்கும் அவனை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. ஸ்கூலு வீடியோலாம் அவனுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக பேசினா அவன் மட்டும் உட்காந்து புலம்புன்னு புலம்புவான். பட் காலேஜ் வந்துட்டு அவன் அப்படியே தலைகீழாக மாறினான் தெரியுமா? முட்டிக்கவே முடியாது, நான் சொல்கிற காலேஜ் தான் சேருவேன், நான் ஹாஸ்டல் தான் சேருவேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் சார் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போல்லாம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிடிவாதத்துக்கு தான் நிற்பான், பிடிவாதத்துக்கு பேசுவான். எனக்கு தெரிஞ்ச அவன் தங்கச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவனும் பிடிவாதத்துக்கு பேசுவான். அதை அவன் பார்த்துப்பான். கஷ்டப்பட மாட்டான்ல?
கஷ்டப்பட விட மாட்டான். என் தம்பி அதெல்லாம் பார்த்துப்பான். அன்றைக்கி என்னமோ சொன்னேன், அதெல்லாம் ஜங்குக்கெலாம் வந்து கொடுக்க வேணாம், உன் தங்கச்சி கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு. இப்போ என்னமோ இப்படி பேசுகிற? அவளுக்கு பிடிச்சிருக்குடி. அப்படியே வந்து அவங்க டக்குன்னு வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் யாருன்னே உனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு ஷிகாவை பார்த்து லைட்டாக ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஃபுல்லி அரேஞ்ச் மேரேஜ். ஷிகாவை ஜஸ்ட் வந்து ஃபோனில் தான் பார்த்துருப்பாங்க. ஃபோனில் நார்மலாக மேட்ரிமோனியில் பார்த்த ஒரு ஃபோட்டோ, அதில் பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணவங்க தான். சொல்லு. ஆமாம், எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கும் உன்னை யாருன்னு தெரியாது, உனக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோமா, ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷிகா பார்த்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் பேசணும், அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வந்தோம், பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூ வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃபோனில் அப்பப்போ பேசுவோம். அப்படி சொல்லிட்டு அவங்கள ஹெட்டை ஷேக் பண்ணுறா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம், அப்புறம் நம்ம லைஃப் ஜாலியாக போகுது. ஆமாம் தானே? அப்படி சொல்லிட்டு அவளை ஹெட்டை ஷேக் பண்ணுறா. உன் தங்கச்சி வந்து ஜங்குக்கு எப்போ பார்த்தா? நம்ம பூ வைக்கிற ஃபங்க்ஷனில். அப்போ பார்த்துருக்கா, கல்யாணத்துக்கு பார்த்துருக்கா, அப்படி தானே பார்த்துருக்கா. பட் அவளுக்கு பிடிச்சிருக்குன்றா. அவளுக்கும் நம்மள மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் தானே, அவளும் பொண்ணு தானே. உனக்கு எப்படி நான் ஒரு டைம் பார்த்தோன்னே பிடிச்சதோ அந்த மாதிரி அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அவனுக்கும் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்கும், அதனால தான் கேட்க சொல்லியிருக்கான். அவன் சொல்லாமல் அவங்க அம்மா கேட்க வாய்ப்பே இல்லை. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறா? ஏன்னா அவங்க அம்மா அவனுக்கு பார்த்தா டீச்சராக தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு விஷயம் ஷாக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஜங்குக்கோட அம்மா டீச்சர், அப்பா டீச்சர், அவங்க அக்காவும் டீச்சர், அவங்க ஹஸ்பண்டும் டீச்சர். ஆமாம், அவங்க ஒரு குழந்தை இருக்குது. அவங்க இப்படி வந்து ஃபேமிலியை ஃபுல்லாக டீச்சர்லேயே தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் மட்டும்தான் முடியவே முடியாதுன்னு ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணான். அதனால் இவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவன் டீச்சர் படிக்கல, பட் இவனோட ஒய்ஃப் கண்டிப்பாக டீச்சர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி இப்போ தங்கச்சின்ன பிகாம் தானே படிச்சிருக்கா. அவளை கேட்குறாங்கனாலே தெரில அங்கே ஜங்குக்கு இருக்கான்னு. ஒரு வேளை 2 பேர் லவ் பண்ணுவாங்களோ? அவள் ஷிகா பார்த்து கொஞ்சம் டவுட்டாக கேட்டிருப்பா. ஷிகா சிரிச்சுட்டே வந்து அவள் கண்ணத்தை கேட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அவள் என் தங்கச்சி. உன் தங்கச்சி தான், ஆனால் அவளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அவளுக்கு அது பிடிச்சிருந்தா ஒரு வேளை அவங்க லவ் பண்ணால் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பா. அவள் ஏதோ மறைக்கிறானா அங்கே ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கோ, விட்டு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனால் அவங்க பெரியம்மா எதுவும் ஓவராக பண்ண மாட்டாங்கல்ல. ஜங்குக்கு பார்த்து பாண்டி அதுவும் ஓவராக யோசிக்காத, 7 மாதம் ஆகுது, ஒழுங்காக வந்து சாப்பிடு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேந்திருக்கிறா ஷிகான்ட்டு. நீ உட்கார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம் நான் வரேன். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா போயிட்டு அவங்க அம்மாட்ட 2 பிளேட்டில் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ 2 பேரும் அவங்க உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அவங்க அம்மா கிளம்பியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோன் தான் நீ பேசிகிட்டு இருக்க. அம்மா நான் இப்போ தானே ஃபோன் அட்டன் பண்ணேன் அப்படின்றா. அந்த சைடு வந்து ஒருத்தவங்க காலைல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இதே தாண்டி சொல்கிற. மார்னிங் நான் கிளம்பும்போது ஃபோனை காதில் வைக்கிறேன், ஈவினிங் நான் வரும்போதுன்னு பார்த்தா அந்த ஃபோன் உன் காதிலே தான் இருக்குது, பேசிகிட்டே இருக்கா. அப்போ யார்கிட்டடி பேசுகிற, என்ன தாண்டி பேசுகிற? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு மணி 9:45 போகிறேன், கிளம்புறேன், நானும் உரிக்க போகிறேன் பாரு. நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டேன். என் ஃப்ரெண்டு நம்ம பொண்ணு தானே வேணா பேசுகிறியா? நான் ஒரு மயிரும் பேசலை, எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்படியே ஃபோன் பேசுகிறேன்னா கொண்டுப்பேன் பாரு. ஒழுங்காக அந்த துணியை காய போட்டுட்டு இந்த பாதத்தை கழுவி வச்சு வீட்டு வேலையை செய். எனக்கு செஞ்சுக்க தெரியும். நல்லா கிளிப்பேன். நேற்று 7 மணிக்கு உட்காந்து செஞ்சிட்ருக்க. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. நீங்கள் பேப்பே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாதிரி ரியாக்ஷன் கேட்டீங்க. பிச்சிருவேண்டி, டாட்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த கதவை சாத்துறீங்க. அவங்க அம்மா போயிட்டாங்க. நீங்கள் ஜங்குக்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காலையில் நீ 10 மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாதுன்னு கேட்குறியா நீ? நான் என்னடி பண்ணேன், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டி, போர் அடிக்குதுடி. அதுக்கு உனக்கு நான் தான் சிக்கிறேனா? என் பொண்டாட்டி தானே நீ, அப்போ நீ தான் கம்பெனி கொடுக்கணும். ஆஹா பார்க்குறேன்டா, எவ்வளோ நாள்னு பார்க்குறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி மட்டும் பேசாமல் இரு தலைவரே, மண்டையை உடச்சி மாவளுக்கு பட்டுறேன். ரவுடி சொல்லு. சரி சாப்பிட்டியா இல்லையா? அம்மா தோசை ஊற்றி கொடுத்தாங்க. சரி என்ன நேற்று பேசுனாங்களா இல்லையா? நேற்று உங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க. உனக்கு சித்தி இல்லை? நீங்கள் உக்காதுலேயே இன்னும் இருக்க போல. எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு பெரிய மாமியா, அது இல்லாமல் மாமாவுக்கு வந்து பெரியம்மா இல்லை, அந்த பழக்க தோசையே சொல்கிறேன். புரியுது. நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று உங்கள் சித்தி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கள் அக்காவோட பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. எங்கள் அம்மா யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருச்சு. அதான் எனக்கே தெரியுமா. உனக்கு அப்படி தெரியும்? நேற்று எங்கள் சித்தி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யோசிச்சு சொல்கிறேன்.
எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட தாம தூமுன்னு ஆடுது. பிடிச்சிருக்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவள் யோசிச்சு சொல்கிறீங்கிறாங்க. இவன் வேறு பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. சரி ஏன்டி கடுப்பாகிற? இல்லை உங்கள் அம்மா எப்படிடா உனக்கு வேறு பொண்ணு பார்க்கலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்களோ? இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சிரிக்கிறான். சிரிப்பேன். எப்பட்றா என்னை கழட்டி விட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஏங்கிட்டே இருப்ப போல. வயன் என்ன வயன்? என்ன வயன் தான் என்ன வயன்? உங்கள் அம்மா ஆனால் பார்த்தியா சரியான ஆள்றா. எப்பட்றா என்னை கழட்டி விடலாங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உனக்கெல்லாம் டீச்சர் பொண்ணு கிடையாது தம்பி, உனக்கு பிகாம் படித்த பொண்ணு தான். போ உங்கள் அம்மாட்ட தெளிவாக சொல்லு. சொல்கிறேன்டி, பிகாம் படித்த பொண்ணு தான் எனக்கு டீச்சர் பொண்ணு வேணான்னு. அதை தான் நீ ஆல்ரெடி சொல்கிறவங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ஒரு சைக்கோ, டீச்சர் சைக்கோடி எங்கள் ஃபேமிலி. ஆமாம். ஆனால் எப்பட்றா அவங்க குடும்பத்தால் மட்டும் முடியுது? அதாவது உங்கள் பாட்டி தாத்தாலேருந்து டீச்சராகவே வந்துட்டுருக்காங்களா? நீ எப்படா தப்பிச்ச? அவன் வம்சம் சைலண்ட் ஆகிட்டான். என்னடா? ஆல்ரெடி ஒன்ட்டா சொன்னது தான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, டீச்சர் பையனாக இருக்கிறதெல்லாம் கொடுமை. அந்த வாத்தியாத்மாவை மக்கும்பாங்க பாரு, அது 1000 தடவை சொல்லுவாங்கடி. நீங்கள் வச்சு சைலண்ட் ஆகிட்டு ஜேகேப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ டாப்பர் தாண்டி, 1 மார்க் 2 மார்க் கம்மியான கூட போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்ருவாங்க. வீட்டில் வச்சு திட்டு தள்ளுவாங்க தெரியுமா? என் ஸ்கூல் நல்லா அவ்வளோ கொடுமை. எனக்கு அதனால தாண்டி டீச்சர் அப்படிங்கிற வார்த்தையே வெறுத்துருச்சு. ஒரு வேளை நானும் டீச்சருக்கு படித்தா அப்படி எதுவும் மாறிடுவேன்னு எனக்கு வேறு ஒரு பயம். அந்த பயத்தில் தான் நான் படிக்கவே இல்லை. தெரியுது அப்படி சொல்லி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனும் பேசுகிறான். இப்போ என்ன தான் சொல்லான் இருக்கா உங்கள் வீட்டில்? எங்கள் அம்மா சைலண்ட்டாக இருக்குது. எங்கள் அக்கா நோ சொல்லிடலான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? உங்கள் அக்காவுக்கு வேறு வேலையே இல்லையாடியும். உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி நீயும் சொல்லிட்டா, அது இல்லாமல் எல்லோரும் சொல்கிறாங்க வேணான்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ என்ன மேடம் என்னை கழட்டி விளாண்டுருக்கீங்களோ? நெவர். எனக்கும் ஒன்றும் பிடிச்சிருக்கு. நான் என்ன உங்கள் அம்மாவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லை உங்கள் அம்மா கூட குடும்பம் நடத்த போகிறேன்னா? அவங்க கூட தானே. அதனால் எனக்கு வந்துட்டு உங்கள் அம்மா பெரிய பிரச்சனையாக தெரில. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டு? ஏன்னா என்கிட்ட என் ஜங்குக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், உன்னை நல்லா பார்த்துப்பேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்புறேன்டா, நம்படி எப்படி சொல்லி ஜங்கு சிரிக்கிறான். நம்புறேன் அப்படி சொல்லி நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கு வந்துட்டு. நானும் பேசுகிறேன், நீயும் பேசு, பார்ப்போம். ஆனால் வயன் நம்ம 2 பேரும் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம் சரியா? நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்கு அக்கா ஃபோன் பண்ணுறா. அக்காவுக்கு வேறு வேலையே இல்லையாடி? வாடா அவன் திட்டுவாடா, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிஸியாகவே இருக்குன்னு கத்துறாடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோன் வச்சிட்டான். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடி, யார்கிட்டடி பேசிகிட்டு இருக்கா? ஃப்ரெண்டுக்குண்டாடி. என்ன தாண்டி பேசுவேன் நாள் ஃபுல்லாக? இப்போ நீ எதுக்கும் ஃபோன் பண்ண? சும்மா பேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் பேசிகிட்டு இருக்கா. நிஜமாலும் எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்காடி. ஐயோ ஏன்டி 1000 தடவை எல்லாம் இந்த கொஷினே கேட்குறீங்க? நான் மட்டும் தானடி கேட்டேன். நீ மட்டும்தான், அது ஏன்டி 1000 தடவை கேட்குற? இல்லடி எனக்கு ஒரு டவுட்டு தான், எனக்கு பிடிச்சிருக்குடி. சரி என்கிட்ட உன் வாழ்க்கை இதாங்கிறப்ப நான் என்ன சொல்ல முடியும்? சரி அம்மா அப்பா இதை பற்றி கேட்டாங்களா இல்லையா? நேற்று நைட்டு அம்மா இதை சைலண்ட்டாக அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலையில் தூங்கிட்டு இருந்தேன்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சைலண்ட்டாக வரா. ஏன்னா நீங்கள் நைட் வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட தான் தூங்குவீங்க, உங்கள் அப்பா வந்து கீழே படுத்துப்பார். காலையில் 2 பேர் டீ குடிச்சிட்டு கதை பேசிகிட்டே இருந்தாங்க. அம்மா சொல்லிச்சு இந்த மாதிரி, இப்படி கேட்குறவங்க என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் தெரிலனுச்சு. அப்பா அந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கலான்னு, அம்மா வந்துட்டு இன்னும் வேணாம் சொல்லிடலான்னுச்சு. அப்புறம் அப்போ தான் கேட்டுக்கலான் இருக்காரு. இன்னும் கேட்கல, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன விஷயம் வச்சுருக்க? நான் என்ன விஷயம் வச்சுருக்கேன்? ஓகே தான். இப்படி அசால்ட்டாக ஓகே தாங்கிற. ஒரு வேலை கஷ்டப்படுத்துனா என்னடி பண்ணுவேன்? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. உங்கள் அக்கா நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டா. என்னடி பேசுகிற ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு கேட்ராமா பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்கிற. போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, என் லைஃப் கிவ் டேஞ்சரிஸ் மாதிரிலாம் இருக்காது. அப்படியே வந்து மாமியார் கத்துறோன்னு புருஷன் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவான்ல, அப்படிலாம் ரியாலிட்டி நடக்காது தாயே. திட்டு வாங்கினா வாங்குன்னு விட்டுருவாங்க பார்த்துக்க. ஏன் மாமா உன்னை எத்தனை தடவை திட்டு வாங்க விட்டாரு? என்னெல்லாம் அத்தை திட்டினதே கிடையாது. அந்த மாதிரி எங்களுக்கும் அமையும் சரியா? உனக்கு அமையலை, நீ இப்படி ஓகே சொன்னா அது இந்த ஜென்மத்தில் அமையாது. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவை வந்துட்டு வேணாங்கிற மாதிரி பேசுகிறா. சரி நீ ஃபோனை வை, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இதுக்கடி கடுப்பாகிற? நீ ஃபோனை வையிடி, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ஃபோன் வச்சிட்டா. நீங்கள் கொஞ்சம் நேரமாக சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. சங்குக்கா என்னாச்சுடி? ஷோ எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி அறுக்கிறா தெரியுமா? என்ன வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? கடுப்பாக இருந்துச்சு. ஃபோனை வைடின்னு வச்சிட்டேன். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடி. போடா, எனக்கு நீ வேணான்னு சொன்னால் டென்ஷன் ஆகுது.
என்னமோ பெரிய இவ்வளோ மாதிரி பேசுகிறா. அவளாம் வந்துட்டு மாமி ஃபோட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்ட்டாடா. நான் ஏதாவது சொன்னேன்னா நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். அதே எனக்கு ஃபர்ஸ்ட்டு சுகா மாமா பார்த்தப்போ பிடிக்கவே இல்லை. எதே எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக்கு. எங்கள் சுகா அழகாக இருப்பாண்டி. அழகாக இருக்காங்க தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்தப்போ பிடிக்கல. அதுவும் நேரில் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்தாங்க பாரு. அது இந்த மூஞ்சி வந்து அப்படியே கொஞ்சம் உம்முன்னு கொஞ்சம் டெரராக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவள் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் ஏதாவது சொன்னேன்னா அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணப்போ கூட எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே கிடையாது தெரியுமா. நான் போனால் போதேன்னு தான் இருந்தேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கதை கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டு நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கட்டுறவங்களுக்கு பிடிச்சா பத்தலையா? சும்மா நொய்யுங்கிறா. இதில் ஈவினிங் வேறு அவங்க வேறு வந்து என்ன பேச காத்திருக்காங்கன்னு தெரில. இவளே அறுக்கிறா. அவங்க 2 பேர் என்னடா சொல்லுவாங்க தெரியல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஃபோன் வச்சுருப்பான். அவங்க அம்மா வந்திருப்பாங்க. நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு காஃபி வைக்கவா? வை அப்படின்றாங்க. கரெக்டாக உங்கள் அப்பா வந்துட்டார். நீங்கள் 2 பேத்துக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நீங்களும் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏங்க இன்றைக்கி தான் ஃபோன் இதை வந்துச்சா? வந்துச்சுட்டு இந்தா இந்த 4 பசங்க ஃபோட்டோ வந்துச்சு, அதெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, என்னென்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கொடுக்குறாரு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இந்தாடி இந்த ஃபோட்டோலாம் பாரு. சரி இப்படி சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. என்னடி? நல்லா தானடி இருக்கான் அந்த பையன், பிடிக்கலம்மா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை வச்சுட்டு அவங்க 2 பேர் சைலண்டாக காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் டாபிக் எடுங்கடா, எனக்கு ஜங்குக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க. அவங்க ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அந்த டாப்பிக்கே எடுக்கல, சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு ரேன்னு டென்ஷன் தான் ஆகுது. கரெக்டாக உங்கள் அக்காவை ஃபோன் பண்ணிட்டா. பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த டாபிக் வருது. மா என்னடி அது அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் மாமியாவா? என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை, என்ன அம்மாட்ட கேட்கலத்த. அம்மா வந்து அப்பாவும் வந்து பேசினதுக்கப்புறம் நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேம்மா. ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் இருக்கும், நீங்களே சைலண்ட்டாக கேட்டு அந்த காஃபியை குடிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலடி. அவங்க எப்படி ஆனால் அவங்களுக்கு மனசாட்சி வருது. அவங்க அக்கா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு அவங்களே சொன்னாங்களோ கொஞ்சம் டெரர் பேசணும். இப்படி என் பிள்ளைய மட்டும் மாட்டோட பார்க்குது அந்த அம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன் கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிற? நோ சொல்லிடலாண்டி. வேணாண்டி, அதுவும் உங்களுக்கு ஒரு விஷயம் தலை ஐடியா இருந்துச்சு, நோ சொல்லிடலாமான்னு. அதெல்லாம் செட் ஆகாது. எதுக்கும் நீ அவள்கிட்ட கேளுமா, அவகிட்ட என்ன கேட்குறது. அதெல்லாம் இது வேணாம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சே தள்ளி விடுவாங்களாடி. இப்போ ஃபோட்டோ பார்த்து தெரியாமல் கொடுத்து போய் மாட்டிக்கிட்டாலே கஷ்டமாக இருக்கும். அது இந்த அம்மா இப்படின்னு தெரிஞ்சே நான் தள்ளுவிட பார்ப்பேனா? வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சைலண்ட்டாக அந்த காஃபி குடிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேணாமா அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க வேறு. இந்த சைடு ஜேகே வேறு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். என்ன வீட்டில் பேசினாங்களா? என்னடி எங்கள் அம்மா என்னையே கேட்குதுடி, உனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னுலாம் கேட்குது, ஏன் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் இது வரைக்கும் எதுக்குமே பதில் சொல்லலை. சொல்லுடின்னு அவன் வேறு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் இருடாங்கிறீங்க. அவன் எங்கே இருடாக்கு நோ ஆன்சர். சொல்லுடி என்னடி ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு அவன் வேற ஒரு சைடு கேட்டுகிட்டே இருக்கான். உங்கள் அப்பா வந்து உங்களை பார்த்துட்டு என்னம்மா என்னப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் மாமாவோட தம்பி ஜங்குக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அந்த பையனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டிருக்காங்க, என்ன சொல்லலாம்? உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி எங்க வேணான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எது கேட்குறீங்க? அவள்கிட்ட எது கேட்போம், அவள் தானே கல்யாணம் பண்ண போகிறா, இவங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ஒன்றும் இல்லை நீ காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் செட் ஆகாது. இந்த பையனோட அம்மா எப்படின்னு அன்றைக்கே சொன்னாங்களே, ஈவன் அவ்வளவும் மாப்பிள்ளை பேசவே மாட்டார், அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அக்கா அதாவது அவங்க அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியே சொன்னாங்க. இப்போ அக்கா கேட்குறதுனோன்னு கேட்குறாங்க. ஆனால் சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா இப்படி தான் கொஞ்சம் சிடுன்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள்கிட்ட போய் கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ போட்டு பாடாப்படுத்துவா? இது ஒரு வாயாடி, இது போயெல்லாம் செட்டே ஆகாது. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இது உடனே எதிர்த்து பேசும், சண்டை வந்துடும். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் வேணாம் சரியா, அம்மா பார்த்து சொல்கிறேன் நல்ல பையனா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன பையன் முழிக்கிற? அப்பா எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேத்துக்கு ஷாக்கு. உங்கள் அக்கா போட்டு உடச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்கள் டமால்னு உடச்சிட்டீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஒரே வார்த்தை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு லூஸு சொல்லிட்டு இருக்க புரியுதா இல்லையா, அந்த பையனுக்கு உனக்கு செட் ஆகாது அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்ன அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ப்ளூ ஷர்ட்டு சைட் அடித்தேன் அந்த இதுலேயே இருக்கியா நீ, அந்த மதப்புலேருந்து வெளியே வா. அது அவன் மட்டும்தான் அழகா சரியா, அவங்க ஃபேமிலி வயசுலாம் உனக்கு செட்டே ஆகாது. அன்றைக்கே பார்த்திலாம் மண்டபத்தில் எப்படி இருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அம்மா உங்களை பார்த்துட்டு
சும்மா இரு, நம்ம வேறு ஃபோட்டோ பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா பார்த்தோன்னே ஒரு க்ரஷ்ஷு மாதிரி வந்திருக்கும்டி. க்ரஷ் எல்லாம் அவனா அது ஒரு நாள் 2 நாளில் போயிடும் சரியா? நீ எதுவும் போட்டு மனசில் போட்டு குழப்பாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போடுறாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ டக்குன்னு சொல்கிற என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இல்லை வயன் வேணாம் உங்களுக்கு ஷாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிலாம் கேட்கவும் சரி ஓகே சொல்லுவார்னு நினச்சி ஓன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு அந்த ஃபேமிலிக்கு நமக்கு சுத்தமாக செட் ஆகாதுமா. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக டீச்சர் படித்தவங்க தான் வேணும்னு அன்றைக்கே சொன்னாங்க. ஈவன் அன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்பே சொன்னேன், என் பையனுக்கு நான் டீச்சர் படித்த பொண்ணை மட்டும்தான் பார்ப்பேன். என் ஃபேமிலியில் எல்லாரும் டீச்சராக இருக்கணும்னு எனக்கு ஆசை. இது இவன் ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இவன் பொண்டாட்டியாச்சும் டீச்சராக இருக்குன்றாங்க. நீ படித்தது பிகாம். அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறவங்கன்னு அன்றைக்கே தெரிஞ்சுதுமா. பேசின விதத்துலேயே அப்பாவுக்கு தெரிஞ்சுது செட் ஆகாது பாப்பா. கொஞ்சமாச்சும் மாமியாங்க வரும், கொஞ்சமாக சாஃப்டாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். புருஷன் நல்லா வந்தான். அதாவது ஜங்குக்கு வந்து நல்ல பையன் தான் சொல்லுவேன். நான் ஜங்குக்கு வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜங்குக்கு ஒரு புருஷனாக பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனாலும் அவங்க அம்மாவும் நம்ம லைஃப்பில் முக்கியம் இல்லை. அதனால தான் பாப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போகிறாரு. நீங்கள் கடவுளே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லோரும் வேணான்னு சொல்கிறாங்க. நான் ஜங்குக்கு வந்துட்டு என்னடி தெரியல. ஜங்குக்கு வந்து ஃபோன் ஐயோ இப்போ ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேர் இந்த ரூம்குள்ளே போயிருப்பாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன இதெல்லாம் ஒரு லவ் பண்ணுறாளோ எப்படி இருக்காது. நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு வந்து அவனை பிடிக்கவே கூடாதுன்னு. அன்றைக்கி என்ன சொன்னால் நான் வந்துட்டு பேசுகிறதே இல்லைம்மா. அன்றைக்கி 2 நாள் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண அவ்வளோதான்னு சொன்னேன்ல. எப்படி இருக்கா பாரு மக. உங்கள் அப்பா சிரிச்சிட்டேன். அன்றைக்கே அவள் 2 தடவை பேசியிருக்கேன்னு சொன்னப்பே நான் சொன்னேன் அவள் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு. நீங்களும் அவளும் சேர்ந்துட்டு தானே இல்லை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்த்துட்டு அதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சிடலாம். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு அன்னைக்கு சொன்னது தாண்டி. அதாவது ஒவ்வொருத்தர் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது சரியா? அது எப்படி அமையணுன்னு இருக்கோ அது அப்படி தான் அமையும். அவளோட தலையெழுத்து போய் அந்த மாதிரி தான் கும்மப்படணும்னு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க நீங்கள் வேற அது வாயாடி கும்மி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சென்ட்டு உட்காந்துருக்காரு. உங்கள் அம்மா புலம்புறாங்க, ஐயோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே வேணான்னு சொல்லிடலாம், இவளை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ சம்திங் ராங், அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளை லவ் பண்ணுதோ அப்படிங்கிற டவுட்டு மட்டும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் வந்துச்சு, உங்கள் மம்மிக்கு வரல. உங்கள் மம்மிக்கு வந்துட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு போல், அதுக்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. நீங்கள் மாடிக்கு போயிட்டு சின்ன ஜங்கு சின்னடி நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் வேணான்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா எங்கள் அம்மாவையா கல்யாணம் பண்ணிக்க போகிற? சும்மா எங்கள் அம்மாவே காரணம் கட்டிகிட்டு இருக்கீங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டது என்னையா சரியா? எங்கள் அம்மாவில்ல. கேட்டு டென்ஷன் ஆகி நான் என்ன பண்ணுவேன்? நானும் அதை தான் யோசிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறது உன்னே தானடா. இதுக்கடா எல்லாரும் உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. எனக்கே அப்படி தாண்டா இருக்குது. நீ வேற ஏன்னா டென்ஷன் ஆக்குற என்னைய. ஜமுக்கு வந்து கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் கட்டினா அவ்வளோ அது மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அக்காவும் கத்தி சாவடிக்க தனியா. ஏன் உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க? அவள் டீச்சர் இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மா பேசுறதை விட எங்கள் அக்கா அதுக்கு மேலே பேசுகிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒரு சைடு என்னை பாடாக படுத்திட்டு இருக்காங்கடி. நீ வேற ஏன்டி உன் சைடு ஓகேவாயிடுச்சுன்னா கூட நான் அங்கிட்டு பேசிடலான்னு பார்க்குறேன். என்னடி இதெல்லாம் ஜோங்கிட்ட நீங்கள் தெரியலையா அப்படிங்கிறீங்க. மைன் சொல்லு அவனு சொல்லவா? ஏதோ கேவலமான ஐடியா மட்டும் கொடுக்காத. கேவலமான ஐடியாவில் இல்லை கம்மன் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஜங்குக்கிட்ட காமெடி பண்ணாதலே அப்படின்றீங்க. என்னடி காமெடி ஆட்டம் இருக்கா அவனுக்கு? அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குமான்னு கேட்டால் எனக்கு காமெடி ஆட்டம் தான் இருக்கும். போடா அதெல்லாம் செட் ஆகாது. என்னடி இங்கே பாரு என்னாலாம் கண்டிப்பாக வந்து ஓடிலாம் வர முடியாது. நான் ஃபஸ்ட்லேருந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் என்னாலாம் ஓடியெல்லாம் வர முடியாது. ஷோ வீட்டில் ஓகே சொல்கிற மாதிரி தெரில, எங்கள் வீட்டில் ஓகே சொல்கிற மாதிரி தெரில. எவ்வளோ நாள் இழுத்தடிக்கலான் இருக்கோம் இதை? ஜங்குக்கு நம்ம பேச ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஜங்குக்கு ஆகுது. ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இப்படி புலம்புற. போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகிறான். சரி டென்ஷன் ஆகாத, சரி விடு. இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல. சரி பேசு. போய் கீழே என்னன்னு பேசுடி. இப்போ பேசு தான் போகிறேன். இப்போ அதுக்கு என்ன? ஃபோன் எடுத்துகிட்டு போடி. போ வேணாம் வயன் போடி, ஃபோனை எடுத்துகிட்டு போ. ஆஹா வேணாம், அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. அவங்க ஏதாவது சொன்னால் அப்புறம் உனக்கு ஹர்ட் ஆயிரும். இப்போயும் அவ்வளோ அக்கறையா? என்ன டேர்ன் மாறுது? என் பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே அவ்வளோ அக்கறையான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி ஒன்று ஏதாவது சொல்லிட்டா அது எனக்கு இன்னும் ஹர்ட் ஆயிரும். அதனால் வந்துட்டு நானே போய் கேட்டுக்கிறேன். சரி பேசு. எல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? நான் கூட இருக்கேன், எனக்கு தெரியும் நீ என் கூட இருப்பேன். அப்படி ஆமாம்
என் புருஷன் என் கூட நிற்காம வேறு யார் கூட நிற்பான்? அப்படி தான் பொண்டாட்டி. லவ் யூ, லவ் யூ. சரி பேசிட்டு நான் உனக்கு நைட் கால் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோன் வச்சுருப்பான். ஜங்குக்கு அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் கட்டினா திருப்பி அவளை தான் கட்டுவேன்றான். இதை தான் காலையிலே சொல்லிட்டீல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா. ஜங்குக்கு அவள் டீச்சர் இல்லைம்மா, டீச்சர்னு சாவடிக்காதம்மா. சும்மா நொய்யுன்னு நீயும் டீச்சர் அப்பாவும் டீச்சர் குட்டுமாமே டீச்சர் டென்ஷன் ஆகுது பார்த்தானே. இப்போ என் பொண்டாட்டியும் டீச்சராக வேணுமா? எனக்கு வேணாம், அந்த டீச்சர் கொடுமையே எனக்கு போதும். பெரிய கொடுமைன்ற உனக்கு என்னடா கொடுமைப்படுத்தினேன்? என்ன கொடுமைப்படுத்தலை? போடா. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். இப்போ எதுக்குடா இவ்வளோ சலிப்பாக ஆன்சர் பண்ணுற? சாப்பிட்டேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுருப்பாங்க. இங்கே நீங்களாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. வேணான்னு சொல்கிறோம், புரியுதா இல்லையா? நீங்கள் எப்படியும் அப்பயும் சைலண்ட்டாக இருக்கீங்க. உன்கிட்ட தான் பாப்பா சொல்கிறோம், செட் ஆகாது பாப்பா. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படி பார்த்தா அம்மா கூட தான் இன்னும் பாட்டியை திட்டுது. அவங்க பாட்டி பண்ணுதா எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு. அதுக்கு நீங்களும் அம்மா வந்து டிவோர்ஸாக பண்ணீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லு. ஆனால் நீ என்ன சொல்லுவ எப்போதுமே? நான் என்ன என் மாமியா கூட இருக்கேன், நான் தனியாக பிடிச்சவங்க கூட ஜாலியாக இருக்கேன்னு சொல்லுவில்ல. அந்த மாதிரி ஒரு வேளை எனக்கும் அமைஞ்சா எனக்கு புரியுதுடி. அந்த பையன் அவங்க அம்மா அப்பா விட்டு தனியாக தான் இருக்கான். ஏன்னா அவன் அன்னைக்கே சொன்னான். என்னைக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து உங்கள் அக்காவை கூப்பிட்டு போய் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டுருப்பீங்க, அதாவது சுகா வீட்டில். ஸோ சுகா வீட்டில் விடும்போது உங்கள் அக்கா வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பெட்டில் எங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் அக்காவோட 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. அதாவது உங்கள் இன்னொரு அக்கா, உங்கள் பெரியம்மா பொண்ணோட 2 குட்டி பாப்பா. அவங்க 2 பேரும் இந்த பெட்டில் விளையாண்டுட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேக்கியோட அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க, உங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. ஜேக்கி நின்றுட்டுருக்கா, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி பாப்பா 2 பேரும் வந்து அந்த பெட்லுக்கு கவரை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதில் ஒருத்தர் பார்த்துட்டு பாப்பா அது இழுக்காத பாப்பா. சித்தி இது ஏன் இந்த பெட்டில் இது இருக்குது? எங்கள் வீட்டு பெட்டில் இது இல்லையே. அதுவா இது புது பெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறீங்க. ஏன்னா தான் அவங்க சித்தி இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. ஆமாம், சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓஹோ, சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் கல்யாணம் ஆகிட்டே இது சித்தி வீடா எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியும். ஆமாம் இது உங்கள் சித்தி வீடு தான். அதான் உங்கள் சித்திக்காக புது மெத்தை புது தலைவாணிலாம் வாங்கி வச்சுருக்கோம். அதான் எதுவும் இன்னும் பிரிக்காமல் இருக்குது. ஓ, ஆனால் இதில் பணத்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்லை உங்கள் சித்தி அப்புறமா இதை பிரிச்சுருவாங்க. ஓஹோ அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து ஜூஸ் கொண்டு வரா. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க? ஜங்குக்கு தான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து பாப்பா இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுக்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஐயோ அவளுக்கு ஜூஸ் வேணாம், அவளுக்கு ஆல்ரெடி கோல்டு பிடிச்சி இப்போ தான் சரியாக இருக்குது. கோல்டு பிடிச்சி சரியானாலும் ஜூஸ் குடிக்கலாம், தப்பில்லை. திருப்பி கோல்டு வந்துச்சுன்னா ஜங்குங்களை பார்த்துட்டு கோல்டு வந்தால் சரி பண்ணிக்கலாம். இப்போ தான் சரியாக இருக்குன்றேன், திருப்பி வந்தால் சரி பண்ணிக்கலான்றீங்க. ஏன் ப்ரோ இப்படி? ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு விஷயங்களை பார்க்குறான். ஆமாம் ப்ரோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். ஐயோ எனக்கு வேணாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து கதவு கிட்ட போய்ட்டு உங்களை பார்க்குறான். எனக்கும் இப்போ தான் கோல்டு பிடிச்சி சரியாச்சு, ஸோ எனக்கும் வேணாம். ஜங்குங்களை பார்த்துட்டு ஜூஸ் குடித்தாலும் கோல்டு பிடிக்காது. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு அப்போ என்ன உனக்கு மோர் கொண்டு வருவா? ஆஹா வேண்டாம். நீ சாப்பிட்டப்போ கொஞ்சமாக தான் சாப்பிட்ட, உனக்கு பசிக்கலையா? நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நான் ரெகுலராகவே அவ்வளோதான் சாப்பிடுவேன், எது எத்துக்குண்டா? ஜங்குங்களை பார்த்துட்டு பசிக்கு வரும், நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்து திருப்பி ஜூஸ் கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறான். எனக்கு வேண்டாமே. பரவாயில்ல புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருப்பான். அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு எனக்கு ஜூஸ் தான் இருமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு ஜூஸ் கொடுத்துருப்பான். அவன் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து அங்கே வாஷிங் மிஷின் அந்த ரூமில் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் அதில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க. ஜங்குகளை பார்த்துட்டு நீ உட்காரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹாய் ஆண்டி. என்னப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு ஹாய் சொல்கிறேன்? சும்மா பார்த்துக்கல நீங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தானே பார்த்திக்க தான் சரி ஹாய். சரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி போகுது? அவங்க அம்மா ஜங்குத்தை சிரிச்சிட்டியாப்பா? சொல்லுங்கள், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். நல்லா இருக்கேப்பா, நான்லாம் நல்லா போகுது. சரி இப்போ மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ண மாட்டிங்களா? மிஸ் பண்ண வந்தான், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவள் வாழ்க்கையும் பார்க்கணும்ல, திரும்ப லாஜிக் தான். ஆனால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கஷ்டமாக இருக்காது? இருக்கும் தான்ப்பா, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்களா சம்மாள் தெரியுமா? எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையை எங்கள் மாமாவை கொண்டு வந்துருச்சு. இப்போ அவங்களாம் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு மிஸ் பண்ணுற ஃபீலே வராது. தடா சும்மாடா,
உண்மையா எங்கள் மாமா வந்து டீச்சராக இருக்காங்க சரிங்களா, அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை என்னால் என் பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட கூப்பிட்டு வந்துருச்சு. ஆனால் மற்ற யாரையும் எங்கள் அம்மா அப்படி பண்ண விடாது. ஏன்னா வந்துட்டு இவங்கெல்லாம் சரியான செல்ஃபிஷ் ஃபேமிலி. அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளே வேறு ஏதாவது பொண்ணு வந்தாலும் பையன் வந்தாலும் இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்துடணும். பட் வந்துட்டு இங்கேருந்து யாரும் வெளியே விடக்கூடாது. அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. நீ இந்த ஃபேமிலி தான்டா. தெரியும் தெரியும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, தலையெழுத்து மாற்றி பிறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் நான் வேறு யாருக்கும் பிறந்திருப்பேன். என்னை தூக்கிட்டு வந்துட்டேன். ஜங்குட அம்மா ஜங்குக்க பார்த்துட்டு உடனே வெளுக்க போகிறேன் அப்படின்றாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி தானே இத்தனை வருஷமாக என்னை இப்படி போட்டு படுத்தினேன். எதை சொல்லிடா வெளுக்க போகிறேன். டேய் சும்மா இருடா அப்படின்றாங்க ஜங்கு கொண்டு. உங்களுக்கு தெரியல எங்கள் அம்மா டீச்சர்னு எவ்வளோ படாத பாடுபட்டேன் தெரியுமா, படாத பாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம், ஸ்கூல் படித்தப்ப நான் வந்து டாப்பர் தான், ஓகேவா. நான் வந்து டாப்பர்னால் அந்த டாப் 5க்குள்ளே வருவேன், மாற்றி வருவேன். ஆனால் அதுக்கே என்னை பிடிச்சி படாத பாடுபடுத்துவாங்க. வாத்தியாமா ஒரு மக்கும்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலைன்னா மக்குன்னு ஒரு பேர் கிடச்சிரும். அந்த ஸ்கூலுக்குள்ளே எங்கட சுற்றினாலும் சரி, இப்போ பசங்களோட சேர்ந்து சும்மா கொஞ்ச நேரம் கேன்டீன் போகிறது, ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1/4 mணி நேரம் லேட்டாக வந்துடும் வைங்க. ஒரு 1/2 hour கூட வேணாம், 1/4 மணி நேரம் லேட்டாக வரணுங்க. இன்ஃபர்மேஷன் இங்கே எங்கள் அம்மாவுக்கு போயிடும். வந்துடும் எங்கள் அம்மா என் கிளாஸ்க்கு 12th படிக்கிற வரைக்கும் அப்படி தான். ஈவன் 12th கூட ஒரு தடவை வந்தாங்க. கேன்டீனில் போய்ட்டு நான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். பெல் அடிச்சிருச்சு. பொறுமையாக நடந்து வந்தேன். எங்கள் அம்மா என் கிளாஸே கிடையாது. கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா கிளாஸ் வாசலில் நிற்கிது. அறிவு இருக்கான்னு என்னை மிஸ்ஸு கூட திட்டல, அந்த திட்டுச்சு. சரியான கொடுமைக்கார ஃபேமிலி தெரியுமா. இதில் அல்டிமேட் என்னன்னா, வீடு மாதிரியே இருக்காது, ஸ்கூல் மாதிரி இருக்கும், டியூஷன் மாதிரி இருக்கும், கொடுமையாக இருக்கும். டே வாயை மூடுடா அப்படின்றாங்க. ஆனால் இதில் நான் தப்பிச்சிட்டேன் தெரியுமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு கூட வந்து பார்க்குறவங்க உங்கள் அம்மா லைட்டாக சிரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அதுவும் நான் காலேஜ் படிச்சுப்பேன், இவங்க கிட்ட இருந்தால் அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அது இல்லாமல் கரெக்டாக நான் காலேஜ் போகிறப்போ பார்த்தா எங்கள் அக்கா கல்யாணமே ஆயிடுச்சா. ஐயோ எங்கள் மாமா வேலை செய்கிற காலேஜில் தான் சேர்ப்பேன்னு செம்ம பிடிவாதம். ஐயோ அங்கே போய் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணி நான் வேறு ஊரில் போய் காலேஜ் சேர்ந்தேன். வீட்டிலேருந்து 2 hours தான் ட்ராவல். லீவ் விட்டால் கூட வரமாட்டேன். சாட்டர்டே சண்டே லீவு வாங்கி வரமாட்டேன். வியாழன் வெள்ளி சனி எத்தனை நாள் லீவ் விட்டாலும் வரமாட்டேன். மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் வருவேன். அந்த 1 நாள் 2 நாளும் எனக்கு செம்ம கொடுமையாக இருக்கும். கடைசியாக எங்கள் அக்காவுக்கு பாப்பா பிறந்தா. அவளை பார்க்க மட்டும்தான் மாதத்துக்கு 4 நாள் வருவேன். அவளை பார்த்துட்டு இவங்களெல்லாம் கண்டுக்காமல் இருந்தால் மட்டும்தான் என்னால் தப்பிக்க முடியும். போய் லக்ஷர் கொடுப்பாங்க. அதாவது நான் போகிறது காலேஜ், இது ஸ்கூல் பிள்ளை மாதிரி. காலையில் படிமைங்க, மதியம் படிமைங்க, ராத்திரி படிமைங்க, படி. ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நொந்து போயிட்டேன். ஏன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து புலம்பிட்டுருக்கேன். ஜங்கு கூட வந்துட்டு வாயை மூடுடா அப்படின்றாங்க. ஜங்கு கேட்கவே இல்லை. கரெக்டாக அப்போ வந்து இன்னொரு பையன் வந்திருப்பான், அதாவது ஜிமின் தான். ஜிமின் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு ஆமாம்மா தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, ஜாலியாக தானடா அந்த காலேஜ் படிச்சுப்பேன் இங்கிட்ட தப்பிச்சனால ஜாலியாக இருந்தேன்டா. தெரியுமா இங்கே பார்த்தீங்களா அவங்களை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னு தான் பாரு. இவனை படிடான்னு சொல்லி நான் கொடுமைப்படுத்தினதான். படிடான்னு சொல்லாமல் என்னடா சொல்லணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் தெரிலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்கலாம். ஜிமின் நீ பாய மூர்ல கொஞ்ச நேரம் நீ பாரு, எங்கள் அம்மாவும் டீச்சர் தான்டா, நானும் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சேன். ஆனால் உன் அளவுக்கு நான் யார்ட்டையும் சொன்னதே இல்லையே. ஜங்கு பார்த்துட்டு உன் கொடுமை விலை என் கொடுமை ரொம்ப மேல் அப்படிங்கிறான். நீங்கள் அவங்க 2 பேரும் பேசுகிறது சைலண்ட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குல பார்த்துட்டு ஆமாம் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன். நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன் ஒர்க் எதுவும் போலியா? பொண்ணாக பிறந்திருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா. நான் படித்து முடித்தோடனே வேலைக்கு சேருன்னு சரியான டார்ச்சர். ஐடி ஃபீல்டு நான் வேணான்னு சொன்னால் ஐடி ஃபீல்டு எடுத்துல வேலையே கிடைக்காதுன்னு சாபம்லாம் விட்டாங்க தெரியுமா. என்னைய கடைசியாக போட்டுக்கிட்டு வேலையை பிடிச்சிட்டு அதுவும் வந்துட்டு இவங்க கிட்ட அதுவும் 2 மணி நேரம் ட்ராவலில் கூட இல்லை, 8 மணி நேரம் ட்ராவலில் போகணுன்னு சொல்லி ஓடிட்டேன் தெரியுமா. எங்கள் வீட்டிலேருந்து முழுசாக நான் வேலை செய்கிற இடத்துக்கு வரணும்னா இவங்களுக்கு 9 மணி நேரம் ஆகும். எப்படி நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு பெரிய ஆள் தான் நீங்கள். ஏன் நீ எங்கேயும் போகலையா? அங்கேருந்து ஒரு 1/2 hour என்ன தப்பிக்க முடியாது. கொஞ்சம் கொடுமை இல்லை நல்லா தான் இருக்கும். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு வந்துட்டு அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறான். நீ என்ன எடுக்க வந்தே அதை எடுத்துகிட்டு போ. ஜிமின் பார்த்துட்டு அந்த பிளேட்டை தான் எடுக்க வந்தேன். இந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் எடுத்துக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வாங்கிட்டு போயிட்டான். தேங்க்யூன்னு ரொம்ப நடிக்கிற மாதிரி ஜங்கு நைட்டாக நினச்சிட்டு அதுவா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து எங்கள் அம்மா கூடலாம் இல்லை ஆண்டி, நான் வந்துட்டு அத்தை, நீங்கள் எனக்கு அத்தை தானே வரும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைட்டாக ஹெட்ஷப் பண்ணா. அத்தை நான் வந்து ஆண்டி என்ன சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னா வந்து எவ்வளோ படித்தாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் சரி முறையாக கூப்பிடணும். அதை வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தால எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்குறாங்க.
என் பொண்டாட்டி மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தா படாத படுவாத்த. அது வந்து எனக்கே நல்லா தெரியும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை வந்து நான் கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் விட்டு கூட்டிகிட்டே வர மாட்டேன். கூட்டிகிட்டு வந்தாலும் 24/7 அவள் கூடயே தான் நான் இருப்பேன். ஏன்னா விட்டா எங்கள் அம்மா லெக்சர் எடுத்து அவளை குன்றும். ஸோ எங்கள் அம்மா வந்து அவகிட்ட தனியாக விட மாட்டேன். அப்புறம் வந்து அவள் கூட எனி டைம் நான் தான் இருப்பேன். அதில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். கல்யாணம் இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஈவினிங் என்ன கிளம்புறனாலும் அன்றைக்கி ஈவினிங் கூட அவளை கூப்பிட்டு போயிடுவேன். தவிர அவளை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன். என் கூடயே வச்சுப்பேன். நல்லா பார்த்துப்பேன். நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி மட்டும் இருக்கவே மாட்டேன். என் ஒய்ஃபுக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கும் சரி, என் பேரண்ட்ஸ் மாதிரி மட்டும் சத்தியமாக இருக்கக்கூடாது. எல்லோரும் சொல்லுவாங்களே பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு. சத்தியமாக சொல்கிறேன், இவங்கள மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. இதுதான் என் லைஃப்லேயே நான் எடுத்த ஃபர்ஸ்ட்டு கோலே. இதை வந்து எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணிடணும். ஆனால் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை வந்து உன் கூட விட மாட்டேன். போடா நீயே கூட்டிகிட்டு போடா பொண்டாட்டியை. பெரிய இவன் மாதிரி பண்ணுறான். அப்படியே இவன் பொண்டாட்டியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணுவியா? உன் கூட விட்டேன் 10 நாள் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவளே தெரிச்சிருவா. ஐயோ உங்கள் அம்மா படுத்தது பாரு ஒரு கொடுமை. டடா என்ன உனக்கு கொடுமையாக படுத்தின அப்படி அங்கே 2 அடி அடிக்கிறாங்க. உனக்கு தெரியாது தாயே, எனக்கு தான் தெரியும். அந்த மன வருத்தம், அந்த வலி, அந்த வேதனை, அதை அனைத்தும் இந்த நெஞ்சுக்கே தெரியும். நீ ஜங்க் சொன்னது கேட்டு சிரிக்கிறீங்க. ஜங்குண்டே சிரிக்கிற நீ? இல்லை நீ சொல்லவும் லைட்டாக சிரித்தேன். காமெடியாக இருக்கல உனக்கு அப்படிங்கும்போது கரெக்டாக ஜங்கோட அமர்ந்துச்சு போயிருப்பாங்க. அதனால் என்னத்தை சொல்கிறேன், என்னை நம்பி பண்ணி கொடுத்தா நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கள் அத்தைக்கு ஃப்யூச்சர் அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிருப்பான். உங்களுக்கு ஃப்யூச்சர் அத்தைக்கான் இருக்கு உங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு. அன்னைக்கே அவன் பேசினப்பே நினச்சேன், என்ன அத்தைங்கிறான் ஃப்யூச்சர் அத்தைக்குங்கிறான் நம்மள்கிட்ட சொல்கிறானு. இப்போ தானே தெரியுது நல்லா கொக்கி போட்டிருக்கானு. ஆனால் வந்து அந்த பையனை நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஜங்குக்கு வந்து நல்ல பையன்தான். ஏன்னா அன்றைக்கி பாப்பா கல்யாணத்து அன்றைக்கி ஜிம்மின்னு ஓடி ஓடி வேலை பார்த்ததை விட அவன் நல்லா ஓடி ஓடி வேலை பார்த்தான். எதுனாலும் பார்த்து செஞ்சான். ராத்திரி கேக் வெட்டி 50 பேருக்கு கொடுத்தான். அப்புறம் காலையில் கேக் வெட்டினான். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் ஓடி ஓடி செஞ்சுட்ருந்தான். அந்த வகையில் வந்து அந்த பையனை குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயமா தான் பண்ணான். ஏன்னா நம்ம கொண்டு போய் சாமானை இறக்குனப்ப நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் தான் தூக்கணும். பட் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே வரல. ஆனால் அவன் தான் முதலாக கூட வந்துட்டு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட தூக்குனான். எல்லா ஹெல்ப்பும் பார்த்தான். பரிமாறினவே அப்படி தானே. மற்ற எல்லாரை விட அவன் தான் வேகமாக செஞ்சான். அந்த வயசு பார்க்கும்போது நல்ல பையன்தான். ஆனால் கொஞ்சம் அவங்க அம்மாவை யோசிக்கும்போது ஏன்னா அவங்க அப்பையும் அடிச்சிருவேண்டா உதச்சிருவேண்டா ஓவராக பேசுகிறடா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி தான் பேசினாங்க தெரியுமா. அவனை எப்படி முறைச்சிட்டே இருந்தான். பட் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் தான் சொல்கிறேன், நான் தான் எங்கள் அம்மா விட்டு தப்பிச்சிட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், அவங்க சொல்கிறதெல்லாம் எதுக்குமே கண்டுபிடியாது மம்மி ஐ மீன் 27 அப்படின்னா அவன் அப்படி தான் பேசுகிறான். ஆனால் அவன் வந்துட்டு அவங்க அம்மா பேசுறதை கண்டுக்கல. பட் அவங்க அப்படி மிரட்டுறாங்க அவனை. இப்போ யோசிக்கும் போது அவன் வயசில் அப்போ என்ன மிரட்டிருப்பாங்க அவன் இப்படி சொல்கிற அளவுக்கு. மருமகளை மிரட்ட மாட்டாங்கன்னு இருக்கும். எனக்கு அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ இவங்க ஏன் திருப்பி இதே டாப்பிக்கை பேசுகிறாங்கன்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு உங்கள் அம்மா கல்வி உங்கள் அக்காட்ட சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கி அவன் அப்படி பேசினால இப்படி பேசினால அங்கே உங்கள் அக்கா இருந்தாலும் திருப்பி இந்த டாப்பிக்கை பேசினாங்க. இப்போ இன்னொரு தடவை கடவுள் ஏண்டிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டாபிக் வந்து எங்கள் பெரியம்மா வீடு அப்படிலாம் போயிடுச்சு. எல்லாருமே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாண்டி வேறு பையன் பார்த்துக்கலாண்டி, நீ வேறு ஓகேன்னு சொல்கிறியா, எனக்கு புரியுது உனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அவங்க அம்மா இப்படி வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பிரெயின் வாஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. 1 வீக் உங்களுக்கும் வேறு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஜங்குக்கு வேறு டென்ஷனாக வரும். ஏண்டி நான் உன்னை பிடிச்சிருக்குன்ற, ஏண்டி எங்கள் அம்மாவையே குறைய சொல்கிறீங்கன்னு. அவனுக்கு ஒரு சைடு டென்ஷன் ஆகுது, உங்களுக்கு இல்லை எனக்கு பைத்தியமே பிடிக்குதுலே அப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருக்காங்க. ஈவன் உங்கள் அக்கா வந்திருக்கா, சுகாவும் வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்களே என்னையாலே இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. சுகா பார்த்துட்டு என்ன தான் பண்ண போய் தெரியலையே, அவ்வளோ வேணான்னு சொல்ல வைக்கணும். எல்லாம் புட்டிவாதமாக இருக்காங்க. எனக்கு என்னன்னே புரியல. ஜங்குக்கு நல்ல பையன்தான், அவங்க அம்மா தான் அப்படி. அதெல்லாம் ஜங்கு பார்த்து பண்ணி சொல்லு. நான் என்னத்த சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா ஒரு புட்டிவாதத்துக்கு வேணாம், ஈவன் அவ்வளோ சொல்லிட்டாலாம். அப்போ தங்கச்சி லவ் பண்ணுதோ, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுகாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக நிற்க வைக்கிறா. உங்கள்கிட்ட எல்லோரும் வேணான்றாங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு 1 hour ஆகிருக்கும். எல்லோரும் வேண்டாம், அவங்க அம்மா வந்து இப்படியா, இல்லை பாப்பா செட் ஆகாது பாப்பா, திட்டுவாங்க பாப்பா, அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். மாமியார் கொடுமையெல்லாம் வந்துட்டு அழுக வரும் பாப்பா, அது புருஷன்ட்ட போய் சொல்ல முடியாது. இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நம்மளால சொல்ல முடியாது. சொன்னவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பாங்க. எங்கள் வாழ்க்கையில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போதும் சாமி, நீ ஏன் சாமி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி நான் அவ்வளோ அட்வைஸ் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. எல்லோரும் அவ்வளோ பேசுகிறாங்களே, மூச்சு கூட விடலை, அப்படியே நிற்கிறீங்க கல்லு குண்டாராட்டம். எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன தான் பாப்பா நீ சொல்கிற, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஷவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமும் சொல்கிறாங்க. இவ்வளோ பேசி வேஸ்ட்டாங்கிற மாதிரி. பாப்பா அது
அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க, எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அது எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அதாவது புரியுது, அவங்க ஃபேமிலி இப்படி தான் இருக்கும், அவங்க அம்மா வந்து இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க, நீ எது சொன்னாலும் சண்டை வரும், நீ டீச்சருக்கு படிக்கலைன்னு குறை சொல்லுவாங்க, எல்லாமே எனக்கு புரியுது. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க பார்த்துப்பாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து அந்த பையன் பிடிச்சிருக்கா, நான் கல்யாணம் பண்ணி போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு அன்னைக்கே அவன்கிட்ட பேசும்போதே சொன்னாங்களா இல்லையா, என் ஒய்ஃப்க்கு வந்து நான் ஸ்டாண்டர்டாக நிற்பேன்னு. எனக்கு வந்து ஜங்குக்கு ஸ்டாண்டர்டாக நிற்பாங்கன்னு தோணுது. நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. எல்லோரும் திருப்பியாக அட்வைஸ் பண்ணுற கடைசி அவங்க அப்பா விஷயம் எல்லாம் வாய மூடுங்களேன். எல்லோரும் உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கோ அடிச்சுட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் என்னை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, மாமி என்னை இந்த பேச்சு பேச்சு அந்த பேச்சு எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்லலை. உங்கள் அப்பா அப்படியே உங்களை பார்க்குற டக்குன்னு சொல்லலைன்ட்டிங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு வயன்மா அது செட் ஆகாதுமா, நீ எப்படி சண்டை உங்கள் அப்பான்ட்டு ஓன் தலையெழுத்து இதுதான் இருக்கப்போ என்னால் மாற்ற முடியாது. நான் அன்னைக்கே ஒரு தடவை சொன்னேன். எல்லோரும் வந்து சைலண்ட்டாக உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னைக்கிடா சொன்னேன் அப்படின்றாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு டாபிக் இருக்குது. நீங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு எதார்த்தமாக வந்து ஜங்குக்கோட டாக் வந்திருக்கும். அதாவது எப்படி வந்திருக்குன்னா, உங்கள் அப்பா ஃபோனில் வந்து ஒரு தடவை ஜங்குக்கோட ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் 1000 தடவை சொல்லிப்பீங்க, நான் ஏன் ரெக்வஸ்ட் கொடுக்காத, இந்த மாதிரி ஆவாத வேலை பார்க்காதரா பட்டி அப்படின்ட்டு போய் கேட்கவே இல்லை, ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வயன்மா இது யார் ஐடி நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கு ஐடிப்பா, ஜங்குக்கா மாமாவோட தம்பிப்பா, மாமாவோட தம்பியானு உங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரில. நீங்கள் அதாவது நிஷாவோட மாமியாவோட அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவோட பையன். ஓ அந்த பையனா, அந்த பையன் தான். சரி சரி, இவன் ஏன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஆமாம் இதில் அவன் ஃபோட்டோவும் இல்லை, அவன் பேரும் இல்லை, நீ எப்படி இதை ஜங்குக்குங்கிற அதுவா அப்படி சொல்லி உங்கள் அப்பா பார்க்குறீங்க. சொல்லுமா, அது எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் பேசியிருக்கேன், ஜங்குக்கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அது இல்லைப்பா, அன்றைக்கி கல்யாணம் ஆச்சுல நைட்டு, அன்றைக்கி வந்து சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியான்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு உங்கள் மச்சானுக்கு மெசேஜ் பண்ணேன், அவன் ரிப்ளை பண்ணல, சேஃபாக ரீச் ஆகிட்டிங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் ரீச் ஆகிட்டோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அக்காவை விட்டுட்டு வந்திருந்தோம்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. அன்றைக்கி வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டிங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தேன்ப்பா, அதனால தெரியும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு அவங்க அம்மா ராங்கியாம்மா, நான் கேள்விப்பட்டேன், அதனால நீ வந்து அவ்வளோவா வச்சுக்காது சரியா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஆமாம் அன்றைக்கி மாப்பிள்ளை கூட சொன்னார், அந்த பையனோட அம்மா சரியான ராங்கியம், அவங்க அக்கா அதுக்கு மேலேயாம், குடும்பமே கொஞ்சம் ராங்கி குடும்பம், அங்கே பேர் அவ்வளோவா பேசாத. சரி அப்படின்றீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இவன் சரியே சரியில்லைப்பா, இப்பெல்லாம் இல்லைப்பா பேசிகிட்டு இருக்கோ, இல்லைப்பா நீ பாரு பாப்பா லவ் பண்ணுறேன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்லாம் வந்து நிற்காத, நான் வந்து சரி சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும் பார்த்துக்க, அப்புறம் அப்பா அங்கே பாருப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நீ யார்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா, நான் லவ்வே பண்ணலன்ற அப்புறம் ஏன்ப்பா நீ வேறு சொல்கிறேன், எதுக்கும் போய் மாட்டிக்காதுன்னு ஒரு இதுதான், ஆனால் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கு எனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து அது வந்து உன் தலையெழுத்து, கஷ்டப்படணும் உன் தலையில் எழுதிச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, வார்னிங் தான் கொடுக்க முடியும், பிடிச்சி உன்னை வழுக்க டைமெல்லாம் இழுக்க முடியாது, போப்பா அப்படி சரி நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ அந்த தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு அன்றைக்கே நான் சொன்னது தான், இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நிற்கிறா, நம்ம என்ன பண்ண முடியும், எல்லோரும் வந்துட்டு சரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வராங்க. பட் யாருக்குமே மனசே ஆகலை. ஒரு வேளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீ டீச்சர் படிக்கலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிள்ளை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அந்த அம்மா கேரக்டர் முதையே இப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டா என்ன பண்ணுறது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்க வீட்டில் எல்லாரோட மைண்ட் செட்டும் அதுதான். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே ஜங்குக்கு வீட்டில் வந்து ஜங்கு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு இன்னும் உங்கள் சித்தி எனக்கு ஃபோனே பண்ணல, உனக்கு எப்படி தெரியும், அது சொல்லிட்டாங்கன்னு சொன்னேம்மா, சுகா சொன்னா அன்றைக்கி சுகா என்ன சுகா போன அன்றைக்கி பேசியிருக்காங்க, சுகா சொன்னா எனக்கு அவ்வளோதான் தெரியும். நீ பாரு ஜங்கு அது செட் ஆகாதுன்னு சொல்கிறேன், நான் எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறது, எனக்கு கட்டுப்பாக வருது, உனக்கு கல்யாணம் பண்ணால் உனக்கு டீச்சரை பண்ணிக்க இல்லை ப்ரொஃபஸரை பண்ணிக்க, இது என்னடா அந்த பிள்ளை வெறும் பிகாம் தானே படிச்சிருக்கு, ஈவன் வேலைக்கு கூட போட தெரியுங்களா, அன்றைக்கி கூட சொல்லிச்சு நான் வேலைக்கு போவோம் வீட்டில் தான் இருக்கேன்னு, என்ன ஜங்குக்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குமா, பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், என்ன பூ வைக்கலாம், என்னடா கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம், அப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்புறம் வேறு என்ன யோசிக்கணுங்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கே பாரு மாமா நீங்கள் இப்போ டோனை மாற்றி பேசாத, எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன். ஜங்குக்கோட அக்கா வந்து அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க, அவங்க அம்மா ஒரு இவனை இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்கு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு என்னடா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி, உனக்கு மாமா பிடிச்சிருந்துச்சுல நீ மாமா கல்யாணம் பண்ணிட்டேல,
அப்படியே அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுவும் சரியா? நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு. முடிஞ்சா போய் பேசு, முடியலையா வாயை மூடிட்டு இரு சரியா? கரெக்டாக அந்த குட்டி பாப்பா ஓடி வந்துட்டு மாமா சொல்லிடுச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்கு தூக்கிட்டேன். டென்ஷன் பண்ணாதீங்க, போய் அம்மாட்ட பேச, அவனுக்கு பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பூ வைக்கலாம், நம்ம அடுத்து எல்லா வேலைத்தையும் பேசலாம், ஒவ்வொன்றா பண்ணலாம்னு சொல்லி சரியா? சரி. அவள் பிகாம் தான் படிச்சிருக்கா, நொய்யுங்காதீங்க. பிகாம் படித்தா அவள் தான் படிச்சிருக்காள்ல, அதாமல் அவளை பார்த்துக்க நான் இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து பாப்பா கூட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருப்பான். கேட்டால் ஜங்க் வந்து உங்கள்கிட்ட வீடியோ கால் பண்ணிட்டான். ஹை மாமா அத்தை, அவங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லி ஜங்க் வந்து கட்டிப்பான். அத்தை என்ன பண்ணுறீங்க? அத்தை சும்மா தான் இருக்கேன். செல்லம் என்ன பண்ணுது? செல்லம்மா மாமா கொஞ்சுது. ஓஹோ உங்கள் மாமா கொஞ்சிறியோ? ஆமாம், இப்போ மாமா இப்போ தான் சொல்லிச்சு, நீங்களும் மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழகாக சிரிக்கிறீங்க அவங்களே பார்த்துட்டு. அச்சோ எனக்கு அன்றைக்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா, நான் கூட கேட்டேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு. நீங்கள் தான் நீ வீட்டுக்கு போ நான் வரேன் சொன்னீங்க, வரவே இல்லை இன்னும் வரைக்கும். சுச்சோ அன்றைக்கி என்னையா பண்ணுறது, அத்தை இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போயாச்சும் வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? அவங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு அத்தை வந்து கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பேன். அப்படியா மாமா? நிச்சயமாவா? நிச்சயமாக தான், அத்தை கடைசி வரைக்கும் மாமா கூட தான் இருப்பான். அப்பா கூட இருப்பேன்னு சொன்னேன். என் கூட ரெடி போதும், சும்மா இருடா அவ்வளோ சார் நீங்கள் சிரிக்கிறீங்க. அவளும் நிறைய பேசுகிறா. ஜங்க் வந்துட்டேன். ஆமாம் ஆமாம் உங்கள் அத்தை சீக்கிரமாக நம்ம கூட ஜாலியாக இருக்கலாம் சரியா? 3 பேரும் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு. ஆமாம் மாமா என்ன அடிச்சு ஜங்க் பார்க்குறான். இப்போ நீ நானும் அத்தை ஜாலியாக இருக்கலாம் சொல்கிறீங்களா? ஆனால் நீ தான் அங்கே போயிடுவியே. எங்கே? அங்கே சோல் போயிடுவில்ல? ஆமாம், அப்போ அத்தை கூட்டு போயிடுவியா? ஆமாம், மாமா இருக்கிற இடத்துல தான் அத்தை இருக்கணும். மாமா என்னாச்சு அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க? அத்தை நீ மாமா கூட போகாது சரியா, என் கூட யாரு? நீங்கள் அவளை பார்த்துட்டு உன் கூட இருக்குவா? அடுத்த பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜங்கு கூட அக்கா வந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு பாப்பா நீங்களும் ஜங்குக்கு அப்படியே முழிக்கிறீங்க. ஜங்கு கூட்டேன். என்னக்கா? அவளுக்கு சோறுட்ட கூப்பிட்டேன். சரி பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு அம்மா பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு சிரிச்சுட்டே போகிறான். ஜங்கு தான் ஐயோ அப்படின்னு உங்கள் அக்கா பார்த்துட்டாங்க பின்ன நினச்சிருப்பாங்க. அவளுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்குது நீ நான் லவ் பண்ணுறது. இப்போ வீடியோ கால் பேச கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அங்கே வெளியே சேர் இருக்கா, அப்படியே ஃபோனை தூக்கி உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்கை பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. ஐயோ ஏன்ட்டு இப்படி தரல, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளோ போராட்டம் வரும்னு. எனக்கு தோணுச்சு வரும்னு. ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறதே உன்னை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கேட்டால் அவங்க உட்காந்து டோர் நோக் பண்ணேன். சிசாக்க கூப்பிட்றா பாய் பண்ணி பாய்டா லவ்விடா அப்படி இப்படி சொல்லிட்டு ஜங்க் ஃபோன் வச்சுருப்பான். என்னடி நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? சும்மா ஃபோன் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு எது கதவை சாத்துறேன்? சும்மா சாத்துறேன். உனக்கு என்ன என் ரூம் கதவை நான் சாத்துறேன், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உட்காந்துட்டு ஒரு படி வாரத்துக்கு ஓகே சொல்ல வச்சிட்ட போல. அடிச்சுட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. லவ் பண்ணுறியோ? உங்கள் அக்கா பார்த்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறி எதுவுமே மறைச்சதில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்கல சொல்கிறி. அக்கா பார்த்துட்டு எப்போ இருந்துடி? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் லவ் பண்ணுறோம். இன்ஸ்டாலவா? இன்ஸ்டாவில் தான் பேச ஆரம்பித்தோம். அது அப்படியே ஓகே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு வர பிடிச்சி போச்சு, அதனால தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். வீட்டிலலாம் புலம்பிகிட்ருக்காங்கடி. ஆனால் ஜங்குக்கு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். நான் ஒன்றும் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கல, ஜங்குக்கு தானே பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து அவன் ப்ராமிஸ் பண்ணி நான் பார்த்துப்பேன் அப்படிலாம் சொல்லவும் எனக்கு வந்து ஓகேன்னு தான் தோணுது. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு எனக்கும் ஓகேன்னு தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து நான் பார்த்துப்பேன்னு தான் சொல்லும்போது எனக்கும் ஓகே தாண்டி. ஆனால் அதெல்லாம் ஜங்கு பார்த்துப்பான். நாங்கள் மாமா வீட்டில் விட்டுட்டு அந்த நாள்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவனை விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. அதெல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான், நான் பார்த்துப்பேன்டி, அது ஒரு பைத்தியண்டி அப்படி தான் சரிமா சொல்லுவான். அவன் என்னை பார்த்துப்பேன்னு சொல்லுவான். அது வந்து ஒரு தடவை நான் நம்பாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கலாம். பட் அவன் ஒவ்வொரு தடவை சொல்லுவான், நான் இருக்கேன், நீ என்ன நம்பிவா, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணி வர அப்படிலாம் சொல்லுவான். அதனால் எனக்கு வந்து ஜங்கு பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி நம்பிக்கை இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சிரிக்கிறானுங்க. அது சரி உங்களுக்கு ஓகே தானே, நீங்களும் ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து ஜங்குக்கு வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்கு வீட்டிலேருந்து வராங்க. நீங்கள் அழகாக சாரி கட்டி வந்து நிற்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்களுக்கு தான் உங்கள் 2 பேர் ஃபேஸ்லேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபைனலி
ஓகே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படியே அவங்க சுற்றி பார்த்தாங்க, ஒருத்த மூஞ்சில் கூட சிரிப்பு இல்லை. அங்கே ஜங்குக்கு வீட்டில் வந்துட்டு இந்த பிள்ளை டீச்சர் படிக்கல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் மூஞ்சி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் அவங்களாம் இந்த பிள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எங்கள் வீட்டு பிள்ளையாச்சே கஷ்டப்படுவாங்கிற மாதிரி இவங்க வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு சைடு மன வருத்தம். 2 பேர் குடும்பத்துலேயும் அப்படியே மூஞ்ச பார்க்க தொங்கி போய் கிடக்கு. ஆனால் உங்கள் ஃபேஸு ஜங்கு ஃபேஸுன்னு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் ஜங்குக்கே நான் காஃபி கொடுக்குறீங்க. ஜங்கு காஃபி கொடுக்கும்போது ஜங்குட்டு ஐநோ நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஆளுக்கு வந்திருக்கீங்க. ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறான் இவன் டே லூசு பயலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து அவன் பாக்கெட்லேருந்து ஒரு டேரி மில்க் எடுக்கிறான். வச்சுக்கோ அடுத்துட்டு நீங்களும் அந்த டேரி மில்க்கை வாங்கி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட நின்ட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பூ வச்சிடலாம், அதுக்கு ஒரு நாள் குடிச்சிடலாம், மண்டபத்திலே வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அழகாக தலையாட்டிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பிப்பாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரான். எனக்கு ஒன்று தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐயோ தியோண்டா அப்படி பண்ணுறேன் அப்படி யாரும் வாங்கிட்டு வர சொன்ன பாரு கொஷின்லாம் கேட்குறேன். ஜாலியாக தான் இருக்கு அடிக்கிற மாதிரி அந்த சாக்லேட்டை போய் நீங்களும் உட்காந்து ரசிச்சு சாப்பிட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் 2 போய் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்க் வந்து கார் ஓட்டிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டிலேருந்து அவன் வீடு ரொம்ப தூரம். அதாவது உங்கள் வீட்டுக்கு அவன் வீட்டுக்குமே 6 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். இங்கேருந்து நீ அவன் இருக்க இடத்துக்கு போனோன்னா 8 மணி நேரம் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும். 6 மணி நேரம் ட்ராவலில் தலைவர் தான் அந்த கார் ஓட்டிகிட்ருக்காரு. பட் உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த சாரி செம்மையாச்சு, நீ போட்டிருந்த லிப்ஸ்டிக் அழகாச்சு, அந்த இயரிங்ஸ் அழகும் அடிச்சிடு உங்கள் காதில், அது உங்கள் அம்மா பின்னாடி போய் நின்று பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து அந்த குட்டி பாப்பா உட்காந்துருக்கு. ஆமா அடுத்து எங்கே பார்க்குறான், பின்னாடி எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆமாம் ஏடி அதுவா நான் இங்கே வரவா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அவளை தூக்கி மடியில் வச்சு நீ யார்கிட்ட பேசுகிறேன் அத்திட்ட அத்தை நான் பேசுவா நான் மெசேஜ் தானே பண்ணிட்டுருக்கேன் கால் பண்ணேன் நீ என்ன அத்திட்ட பேசுவா சரி அடிச்சு ஜங்கோட்டே இது தனியாக இருக்கியா தனியாக தான் இருக்கேன் கால் பண்ணுறேன் அடிச்சுட்டு நீங்களும் ஓகேட்டீங்க. ஜங்க் வந்து கால் பண்ணுறேன் நீங்கள் ஹெட்செட் போட்டிங்க. ஜங்க் வந்து அந்த அவன் காதுலேயும் ஒன்று அந்த குட்டி பாப்பா காதுலேயும் ஒன்று போட்டுட்டு பேசு பேசு அத்தை பொறுமையாக பேசுடி பின்னாடி எல்லாம் இருக்காங்க என்ன தெரியலும் பின்னாடி எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்போ தான் அத்தைட்டு பேசுகிறாங்க டீ எந்திரிச்சிட்டு போகிறாங்களா கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தேதியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 20 நாளில் பூ வைக்க போகிறாங்க. அங்கிட்ட 1 மாதத்தில் கல்யாணம். என்னடி இதில் இருக்குது தலைவருக்கு தைரியம் தான் அதெல்லாம் இருக்கு பண்ணட்டி உன்னை எப்படா தூக்கிட்டு போகணுன்னு டீ ஹெட்செட்டில் அவர் இருக்கா கொஞ்சம் சும்மா இருடா. அப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் அத்தை உங்கள் வீட்டில் சாப்பிட்டதான் அத்தை சூப்பராக இருந்துச்சுடா. யார் சமைச்சா? உங்கள் பாட்டி தான். நல்லா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் அந்த பால் அது கொடுத்தீங்களா அது ஏன் டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு? அது பாதாம் பால். ஓ வீட்டில் செஞ்சுதா? ஆமாம் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒன்று ரொம்ப தூரம் போனத அப்படியே போயிட்டே இருக்கோம். நான் பக்கத்தில் மாமா பக்கத்தில் உட்காந்துருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டி சத்தமாக பேச ஆரம்பிச்சான். நீங்களும் அவன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு காதில் நீங்கள் பேசுறதை கேட்டுட்ருக்கான், இன்னொரு சைடு வந்து பாப்பா ரிப்ளை பண்ணுறதை கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அது கேட்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட அக்கா வந்து எழுந்திரிச்சிருப்பாங்க. யார்ட்டா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றிலக்கா நீ தூங்கு. யார்? அத்தம்மா. அவங்க அப்படியே ஜங்கு வந்து மறைக்கிறான். இப்போ என்ன என் முன்னாடி நான் பேசுகிறேன். இன்றைக்கி தான் பார்த்துருந்துருக்கோம் அதுங்காட்டி பொண்டாட்டி ஆகிட்டாளா? நல்லா இருக்குடா. பார்த்துருந்தாலும் அவன் என் முன்னாடி தானே. சரி எந்தையோ பேசி தோலை தெரிஞ்சுட்டு அவங்க சாஞ்சிக்கிட்டாங்க. ஜங்குக்கிட்ட நீங்கள் ஃபோனை போயிடா பாரு உங்கக்கிட்ட தெரிஞ்சா அவ கடக்கா நீ பேசுகிறீ எப்படி சொல்லி ஜங்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ சும்மா இருடா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவ கடக்காங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கோட அம்மா வந்து முழிச்சிருப்பாங்க. அவங்க இதை கேட்டணுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஸ்டாப் பண்ணி வேணான்னு சொல்லிடலாம் பார்த்தா கல்யாணம் வரை கொண்டு போகிறான். அதில் ஃபோன் வேறு ஒரு கேடு. எப்போ ஃபோன் நம்பர் கொடுத்தான் தெரியலையே, நான் பார்க்கவே இல்லை. பக்கத்தில் ஏதோ உட்கார வச்சுருந்தேன் எனக்கு கிந்தரிக்கவே விடலை. ஆனால் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் நம்பர் எப்போ கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்க் வீட்லேயும் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூ வைக்கிற ஃபங்க்ஷனும் வருது. ஸோ பூ வைக்கிற அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்களை பார்த்துட்டு இவர் உங்கள் அக்கா கல்யாணத்தில் இந்த ப்ளூ ஷர்ட் தான் எனக்கு கூட சொன்னாலும் அழகாக இருக்கான். அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னுடைய அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் அழகாக இருந்தால் கொத்திக்க வேண்டியதான். அடிப்பாவி ஏன்னா மச்சான் அவனுக்கு எங்கேயோ மச்சான் இருக்குது செம்மையாக இருக்குது அந்த பையன் அவெல்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படின்றாங்கடி. அப்புறம் சொல்கிறேன் நீ எனக்கு தாண்டி ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கு எங்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. ஸோ எங்கேஜ்மெண்ட் ஆகிறப்ப ஜங்குக்கு வந்து அதே என்ன சொல்லியிருப்பான், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டுருப்பான். உங்கள் அம்மா அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர் வைப்பாங்க. நீ வந்து வேணடா அவங்க அக்காவுக்கு செய்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் வைக்க நீ இதுக்குலாம் கூட. இப்போ நான் வந்து சில ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அது உங்கள் ஃபோட்டோகிராஃபரை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுறது பொறுமை இல்லடி.
என் ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் தான், அவனை கூப்பிட்டு வரேன், நான் அதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து தனியாக ஆல்பம் போட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லியாச்சு. உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லி பாப்பான்ருப்பார். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவன் கேட்கணும். உங்கள் அப்பா வந்து சரிம்மா அது அவங்க விருப்பம், கூப்பிட்டு வரதும் விடாதோ அவங்க விருப்பம், அவங்க கூப்பிட்டு வரட்டுன்னு இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி போஸ்டராக செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். அங்கே உங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை போஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அந்த போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே தான் எடுத்துக்கிறோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சும்மா காமன் போஸ் தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இவ்வளோ காமனாக இருக்குது, அவர் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர், அதனால் அப்படி தான் பழைய காலம் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்குடி, நீ எப்படி கொண்டு வந்திருக்க, செம்மையாக கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறோம். ஸோ உங்கள் ஃபோட்டோகிராஃபர் வந்து தேவையான ஃபோட்டோ எடுத்துட்டேன், சரிம்மா நான் எடுத்துட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஃபோட்டோகிராஃபர் வராரு. ஜங்குக்கு அவன் ஃபோன் ஆன் பண்ணி இதான் ஃபஸ்ட்டு பிக் அப்படின்றான். உங்கள் சீக்கை பிடிச்சி உங்களோட ஃபோன் இந்த சைடு சிக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி மேலே வைக்கலாம் ஃபஸ்ட் ஃபோட்டோ அந்த மாதிரி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்னலே இதெல்லாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இது தாண்டி போஸ்ன்றாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் வேணாம் ஜங்கு, இதுதான் போஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கில் கை வைக்கிறானுங்க. ஜங்குக்கு அப்படின்ட்டு சிரிக்காத நீ அப்படின்றானுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ சிரிடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து கழுத்தை பிடிச்சி உங்கள் சீக்கில் வந்து கிஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷை வந்திருக்கு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அடுத்த ஃபோட்டோ காட்டுறாங்க, நீங்கள் பார்த்துட்டு அதில் உட்காந்த மாதிரி இருக்கேன். ஆமாம்மா அங்கே உட்காருங்க ரெண்டு பேருன்னு. நீங்கள் வந்து அந்த கட்டையில் உட்காருங்க. ஜங்குக்கு வந்து கீழே முட்டி போட்டிருக்கான். ஜங்குக்கோட நல்லா சீக்கெலாம் நல்லா பிடிச்சிக்கோங்க சரி, அவன் ஃபேஸ் அவ்வளோவா தெரியும். நான் ஃபோரில் கிஸ் பண்ணுவேன். டே மச்சான் நான் என்ன தெரியாதா, நீ தெரியும் நான் சும்மா இருடா அப்படின்னதுக்கப்புறம் ஜங்குக்கு சரி சொல்லி சைலண்டாக இருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கோட ஃபோரில் வந்து நீங்களே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு நிற்க வச்சு உங்களையும் நிற்க வச்சு பேக் ஹக் பண்ண பாப்பா நீ வந்து கணத்தை கை வச்சு யோசிடா. சரி இப்படி சொல்லி நீங்களும் யோசிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க காருக்கிட்ட. அப்புறம் பாப்பா அவன் கண்ணத்தில் கை வச்சு இப்படி இவனை பிடிச்சி நீ அவனை பாரு, ரொமான்டிக்காக பாருங்கள் சரியா, அது வந்து உன் லவ் நீ காட்டில் காட்டு அப்படின்றப்பாங்க. நீங்களும் அப்படியே பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு வந்து டே இந்த மாதிரி ஒரு போஸ் பண்ணும். அப்போ வந்து எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவன் என்னை பார்க்குற மாதிரி இருக்குவா, எனக்கும் அதே மாதிரி அவர் என்ன பார்க்குற சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கோட செஸ்ட்டில் கைவே இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷேயாக இருக்கும். ஜங்கு வேறு உங்களை பார்த்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி செம்மையாக வந்திருக்கேன்டி, செம்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களும் கை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்க வருது. அங்கே வேறு வந்துட்டு உங்களை எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்ப வேடிக்கை வேறு பார்க்குறேன். ஜங்கு பார்த்துட்டு ஏன்டா இப்படி போஸ்லாம் கொண்டு வந்தீங்களா அப்புறமே கேட்பாங்கடா, பார்த்துக்கலாம் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மங்கமாக கொண்டு வரான் எல்லாத்தையும். மச்சான் நீ பேக்கு பண்ணி பாப்பா நீ அப்படியே வந்து அவன் இதுக்கிட்ட போடே 2 பேர் நோசி இடிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போஸ் அப்புறம் அந்த செகண்ட் போஸு பாப்பா அவன் கை 2 நாள் பிடிச்சி இப்படி கைவிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு பார்க்குறீங்க. இதெல்லாம் கேஷுவல் தாண்டி, கல்யாணமே ஆக போது புருஷனாக போகிறேன், ஃபோனில் எவ்வளோ வீடியோ கால் பேசியிருக்கோம், உனக்கு இது இவ்வளோ கொசுதான் நீ பேசி தொலையாதுரா அப்படின்றீங்க. ஜங்கு வந்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சாரி பிடிச்ச மாதிரி நீங்கள் இதெல்லாம் வேணாண்டா அப்படின்றீங்க. பட் உங்கள் சாரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் வைக்கப்படுற மாதிரி அவன் செஸ்ட்டில் சாயிற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஸோ நிறைய போஸஸ் அவ்வளோ ரொமான்டிக் போஸ் கொண்டு வந்திருக்கோம். லிப் கிஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. லிப் கிஸ்லாம் நோன்றீங்க. யாருமே இல்லாத டைம் தலைவர் அந்த டைம் பார்த்து டக்குன்னு லிப்லேயே லைட்டாக கிஸ் அடிச்சுட்டே ஃபோட்டோ வரும் அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டி கிஸ் அடிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பட் அழகழகாக ஃபோட்டோ தலைவர் எடுத்துருப்பாரு. ஜங்குக்கு செம்மையாக இருக்குடி எல்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸும் காட்டிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு ஜங்குக்கோட அக்கௌண்ட்டு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுதா இல்லையாடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். டைம் ஆகுதுடா, மணி 9 எப்படா போய் சேர்றது நம்மளா என்ன நினச்சிட்டு இருக்க ஜங்கு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து மச்சான் இதெல்லாம் நல்லா இருக்கு ஓகே நிமிஷம் ஏடி இன்னும் ஒரு போஸ்ட் மட்டும் இருக்கும் டைம் ஆயிடுச்சுடா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை நிற்க வச்சுட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சு நல்லா இது பண்ணி பிடிச்சிட்டு உங்கள் நெக்கை கிட்டே போகிறாங்க பண்ணுற உங்கள் அக்கா அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான். அந்த அங்கே கூட அக்கா பார்த்துட்டு இது உனக்கே ஓவராலேடா நீ இருடி அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்துட்டு என்னென்ன போஸ் ஆசைப்படுதோ எல்லாத்தையும் எடுக்கும். அவங்க அக்கா முறைச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் முடிச்சிடுச்சு. ஜங்குக்கு வந்து அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஜங்குக்கோட அக்கா வர முன்னாடி கொஞ்சம் முறைச்சிட்டு போயிட்டுருக்கான். ஜங்கு அவன் அம்மான்ட்டு என்னாச்சுடி இன்னும் அவளை அவன் எதுக்கு இப்போ தான் என் ஃப்ரெண்டை கூட்டம் தான் தெரிஞ்சுது. எப்படி ஃபோட்டோஸ் இருக்கு வந்துருமா நல்லா இருக்குது அறிவுக்கிட்டவன் கல்யாணமே அவளை ஆனால் மயம் பண்ணுறான் பாரு ஒரு கூத்து அன்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. எதுவும் பண்ணிடாது சரியா எதுவுமே பேசுகிறா அப்படியே நில்லு ஏன்னா அவன் பிடிவாதுக்குதான் நீங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நீங்களும் ஜங்குக்கிட்ட கிட்ட வந்திருப்பீங்க. உங்கள் 2 பேத்துமே கேட்குது. நீங்கள் அப்படியே ஜங்கு நிமிந்து பார்க்க ஜங்குட்ட கணக்காது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னடா அப்படிங்கும்போது போடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்புறம் என்ன நொய்யுங்கிற போடி மத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த குட்டி பாப்பான்ட்டு அத்தான் நீங்கள் எங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன் அத்தை வந்துட்டு உங்க கூட சீக்கிரமாக வரேன் சரியா மாமா கல்யாணம் பண்ணிட்டு வரேன் இப்போ வரமாட்டிங்களா இப்போ நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணலையா இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். உங்களை பார்த்துட்டு மாமா உங்கள் கையில் ரிங்கெலாம் போட்டுச்சு அப்போ இது பேர் கல்யாணம் இல்லையா ஜங்கு பார்த்துட்டு அதான் பாரு இது பேர் கல்யாணம் இல்லையாண்டி ஏமாத்துறாங்கடி நீ ஜங்கு பார்த்துட்டு சும்மா இருடா அப்படிங்க. ஜங்கு வந்து சிரிச்சுட்டு பாரு பாப்பா நீ சட்டை போட்டு கல்யாணம் பண்ணி அத்தையை கூட அனுப்பி வைக்காம எப்படி பண்ணுறாங்க பாரு
அதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேறு சொல்கிறா. நீங்கள் ஜங்க் பார்த்துட்டு போடன்றீங்க. ஜங்க் வந்து சிரிச்சிட்டே எல்லோரும் வந்து வெளியே போய்ட்டு பாய் காட்டிட்டு ஜங்குகளை பார்த்துட்டு போயிட்டாருமா. சரிப்பா எங்களை பார்த்துட்டு போயிட்டு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மான்றா செல்லன்றா அவனுக்கு மனசே வரல. உங்களே திரும்ப திரும்பி பார்த்துட்டா நீங்கள் போடாடின்ட்டுருக்கேன். ஜங்க் சிரிச்சிட்டு வந்து ஃபோன் எடுத்துட்டு அப்படி சொல்ல டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பான். ஃபோன் வந்து கரெக்டாக உங்கள் கைக்கு வந்திருக்கும். ஜங்க் வந்து ஃபோனை வாங்குன்றப்பா நீங்கள் திரும்பிட்டு பார்த்துருப்பீங்க. உங்கள் அக்கா கிட்ட தான் ஃபோன் இருக்கும். ஃபோனை குறி அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. கிட்ட லவ்யூன்னு வருது. நீங்கள் லவ் யூ டூ பாய் அப்படி சொல்லிட்டு ஜம்முக்கு வந்து நேரில் சிரிச்சிட்டே பாய் கட்டுறேன். நீங்களும் சிரிச்சிட்டே பாய் கட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து கார் ஏறி போயிருப்பார். நீங்களும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஆல்ரெடி அந்த கிஃப்டெல்லாம் அள்ளிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுச்சு. செம்ம டயர்டு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்பா கடவுளே அப்படின்ட்டு அப்போ தான் போய் படுக்கிறீங்க. பெருமூச்சூட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணமும் நடக்குது. அந்த முதல் நாள் காலையில் ஜங்கோட வீட்டில் தான் வந்துட்டு அன்றைக்கி நைட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஒயின் அத்தை அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அது முடிச்சிட்டான் இல்லையா என்ன இல்லைத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. மணி 5 மணி ஆயிடுச்சு. அவனை எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு தலை குளிச்சுட்டு வந்துருச்சு. நான் வெளியே சொன்னாலே ஏமா அப்படி பண்ணுற சாங்கியத்தில் கரெக்டாக பண்ண வேணாமா உன் இஷ்டத்துக்கு கிளம்பிட்டு இருப்பியா அப்படின்னு அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறா. உன்கிட்ட தான் கேட்குறேன். இல்லைத்தா டயர்டில் தூங்கிட்டேன். என்ன தான் டயர்டோ போய் எல்லாத்தையும் பண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு வரா. போய் எல்லாத்தையும் காஃபி கல்யாணம் அன்றைக்கி வந்த மொதல் நாள் இங்கே எல்லோரும் காஃபி வைக்கிறது நல்ல பழக்கம் சரியா சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கு எந்த அளவு சுகர் போடணும்னு கேட்டு காஃபி வைக்கணும். இஷ்டத்துக்கு காஃபி வைக்கக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் எல்லாட்டையும் கேட்டு காஃபி வச்சுருப்பான். 1 வீக் வந்து இங்கே தங்குற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஜங்க் வந்து அப்படியே ஒயினை பார்க்குறான். ஒயின் பார்த்துட்டு ஜங்கு என்னம்மா அப்படின்னு ஜங்க் பார்க்குறான். அது நம்ம நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போகலாமா ஜங்குங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான். நாங்கள் நாளைக்கு வந்து அவள் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு நாங்கள் போகிறோம். ஏன் கல்யாணம் 1 வாரம் இங்கே இருக்க மாட்டியாடா பாருமா அவள் இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்தா. இங்கே வந்து நீங்கள் எப்படி அவ்வளோ டக்குன்னு கம்ஃபர்டபுள் ஆகும். நாங்கள் போய் இருந்துட்டு கிளம்பி போகிறோம் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கோம்ல பத்தலையா இன்னொரு நாள் கூப்பிட்டு வரேன் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. சாட்டில் வந்து ஜங்க் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஜங்க் போயிருப்பான். உங்கள் அத்தவங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. காலேருந்து முடிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏனே பிரியா நீங்கள் ஜங்கிட்ட கேட்டிருப்பீங்க. பட் அவன் போய் அவங்க அம்மாட்ட கேட்டதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் அத்தவங்களை பார்த்துட்டு எத்தனை நாள் கல்யாணம் ஆகி 2 நிமிஷம் முடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி அடுத்த நாள் தான் ஆகுது. நேற்று தானே கல்யாணம் ஆகுது. அதுக்குள்ளே புருஷனை உடனே முன்னாடி பட்டு முடிஞ்சிடணுமா நீங்கள் எப்படி எங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஆனால் கிராமத்து ஆளுங்கிறது நல்லா காட்டுற தெரியுமா. அடுத்த நாள் அவனுக்கு எப்படி மயக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க மற்றவங்களை பார்த்துட்டு. இப்போ என்னமா உனக்காக வந்துட்டு நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா சொன்னதானே 1 வாரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரம் அங்கே தான் போகணுன்னு. இப்போ நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறீங்க. நல்லா இருக்கே இந்த பழக்கம். ஆனால் அப்புறம் நீ கேட்டது ஆடுறான் பார்த்தியா. கிளம்புங்க ஓன் புருஷன் ஓன் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ தாலி கட்டிட்டான்ல. எப்படி சைலண்ட்டாக நிற்கிறீங்க அவங்க அக்கா வந்துட்டு அம்மா சத்தியமாக சொல்கிறேன் நான் கூட கல்யாணம் எப்படி இல்லை 1 வாரம் நான் அவர் வீட்டில் இருந்தது தான் திரும்ப இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். ஆனால் அப்போ பாரு ஒட்டத்தினாலும் இழுத்துட்டு கிளம்புறக்கு அப்பா விவரமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் முழிக்கிறீங்க என்ன அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு. நான் இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்க் அதுக்கப்புறம் நைட்டு கேட்டிருப்பீங்க. அத்தைட்ட சொல்லிட்டியா சொல்கிறேன்டி என்னென்னு கூப்பிட்டு போகிறேன்னு. ஓ ஜங்கு என்னாச்சு ஏதாவது சொன்னாங்களா ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி போகிறீங்களான்னு மட்டும் கேட்டாங்க. எங்கள் அம்மா அப்படி கேட்டுக்க வாய்ப்பில்லை கேட்டாங்க. என்ன சொன்னேன் ஆமான்னு சொல்லிட்டேன். நம்ம தான் முடிஞ்சிச்சு சரி அப்படி சொல்லி நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட சண்டையாக வருது. அதுக்கப்புறம் வந்து 1 வீக் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு இருப்பாங்க. நீங்கள் கேட்டுப்பீங்க இல்லாத நான் வந்து அம்மாட்ட போகிறேன் அம்மா பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கேட்டுப்பீங்க. கல்யாணம் ஆகி முழுசாக 1 வாரம் ஆக்கலாம். அது என்ன அம்மா பார்க்க போகிறேன் ஒழுங்காக இங்கே வேலை பாரு. இங்கே வேலை பார்க்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. இப்படியே முழிக்கிறீங்க. வேலை பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாங்கிற மாதிரி. உங்கள் அத்தவங்களை பார்த்து போய் பாத்திரத்தை கழுவு. என் மக பாவம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுக்கிற பாவம் கல்யாணம் இல்லை அலைஞ்சு எவ்வளோ டயர்டாக இருக்குமா. நீ சும்மா தானே ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவி வச்சா என்ன கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பாத்திரம் கழுவி ஜங்கு கொண்டு ஏண்டி பாத்திரம் கழுவுறேன் ஒன்றும் இல்லை ஜங்கு சும்மா தான் சரி கழுவு நான் இப்போ தான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க. ஜங்கு வந்து போயிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உங்கள் அக்கா வந்திருப்பா. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க புது பண்ணேன் சும்மா தாண்டி ஏண்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்குது. அக்கா உங்களை பார்த்துட்டு அப்படின்றானுங்க. நான் ஒன்றும் இல்லை வேறு சும்மா இப்போ தான் பாத்திரம் கழுவிட்டு வந்தேன். எவ்வளோ பாத்திரம் நின்று கழுவி காலே வலிக்குதுடி. பாத்திரம் கழுவுனியா அடி கல்யாணம் ஆகி 2 நாள் தாண்டி ஆகுது. என்ன பண்ண சொல்கிற கழுவுன்னாங்க கழுவிட்டியா ஒத்துக்கு தான் வேணான்னு சொன்னோம். நீங்கள் எப்படியே உங்கள் அக்கா பார்க்குறீங்க
1000 தடவை சொல்லலாம். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னதான் இருந்தாலும் மாமியார் சொல்கிறது புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, எல்லாம் பிரச்சனையாகும் நாங்கள் சொன்ன மாதிரி. இல்லை இல்லை இல்லைன்னு அவன் தான் வேணும் கட்டிட்டு வந்து இப்போ பாரு உன் நிலமைய 2 நாளில் ஏன்னு கிடக்குற. விடு 1 வீக் தானேங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிடுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். அங்கே போனதுக்கப்புறமும் இதே தான் இருக்கும். உங்கள் மாமியார் என்ன சொல்லுதோ அதை தான் செஞ்சாகணும். போய் புருஷன்ட்ட சொல்லித்தர முடியாது. ஏன்டி இப்படி படாத பாடுபடுத்து தொலைகிற. அப்பயே சொன்னோம்ல ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ தான் இல்லை இல்லை எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சாவு. உங்கள் அக்கா பார்த்து சாப்பிட்டு விட்டு தொலையாது அப்படின்றீங்க. அக்கா வந்து அடிச்சுக்கிறீங்க. உங்கள் அக்கா கடைசி வந்தீங்க என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டா. அப்படியே ஒரு 1 மந்த் ஆகுது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான். அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். அதாவது அங்கேருந்து கால் பண்ணுவாங்க, காலையில் நீங்கள் என்ன குழம்பு வைக்கணுங்கிறத அதை அவங்க சொல்கிறது தான் வைக்கணும். திருப்பி ஜங்குக்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, என்னடா குழம்பு வச்சா. ஜங்குக்கு வந்து அந்த குழம்பு சொன்னால் தான் விடுவாங்க, வேறு வச்சுட்டிங்க ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. உங்களுக்கு அப்படியே மென்டல் ஆகிற மாதிரி இருக்கும். வாரம் வாரம் வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் ஜங்க் சொல்லணும்னு தோணும், பட் வேண்டாம். அவனே ஆல்ரெடி உங்கள் அம்மாட்ட பஞ்சாயத்தாக வைப்பான். நம்ம சொல்லி எதுக்குடா சண்டையை மூட்டிக்கிட்டுன்னு சொல்லி எதையும் சொல்லவும் மாட்டீங்க. ஒரே பிரச்சனையிலே போகிற மாதிரி இருக்கும். வேறு வழி இதுதான் வேணும்னு சூஸும் பண்ணிட்டீங்களா, உங்களால் பேக்கும் அடிக்க முடியல. இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. இன்றைக்கி வந்து கிருத்திகை உங்கள் அத்தை வந்து காலையிலையும் கால் பண்ணியிருப்பாங்க வீடு கழுவுன்னு. இவங்க அத்தைட்டு சொல்லியிருப்பீங்க எனக்கு பீரியட்ஸ்னு. மாதம் மாதம் கரெக்டாக தலை குளிக்கல. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு. நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? கல்யாணம் 2 மாதத்துல டான் தலை குளிச்சுட்டு என்ன தானே எனக்கு ஒரு மயிரும் புரியல. ஒழுங்காக வீட்டை தொட. நீ ஒன்றும் சாமி கும்பிட வேணாங்க, நான் கும்பிட்றேன். என் மாவன் இருக்க இடத்த சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுட்டு நீ வாயை மூடிக்கிட்டு இரு சரியா. என்ன தானே மாதம் எப்படி தலை குளிக்கிறாளோ. ஐயோப்பா வேணான்னு அப்பயே சொன்னேன், கேட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டுறாங்க. உங்களுக்கு அழுகையாக போடுது. நீங்கள் அதனால வீட்டெலாம் தொடச்சிருப்பீங்க. செம்ம இட்டு போலி பீரியட்ஸ் அன்னைக்கு துடைக்கும். எங்களை பார்த்துட்டு ஏன்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நீ போய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுப்பா. என்ன ஆச்சுடி? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன் சொன்னேன்ல அப்படின்றீங்க. கழுங்க ஜங்குல பார்த்துட்டு என்னடி அப்படின்றான். உங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்தாலும் சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. எல்லாம் முடியல. அப்பயே எங்கள் வீட்டில் சொன்னாங்க வேணான்னு கேட்டேனா அப்படின்னு சொல்லும்போது கண்ணிலேருந்து ஊற்றுது ஜங்குட்டு. ஒயின் அப்படி இல்லாடி ஒயின் இரு நான் பேசுகிறேன். ஒன்றும் பேசுகிறேன் நீ பேசினா உங்கள் அம்மா அதுக்கும் சேர்த்து திட்டுறாங்க. எந்த இப்படி பிடிச்சி எனக்கு கொடுமைப்படுத்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஷவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு விஷயம் நம்ம வேணான்னு சொல்லுவாங்க, நம்ம இல்லை வீம்புக்குன்னு செஞ்சோம்னா அது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ அதெல்லாம் தோணுது. தேம்பி ஆரம்பிச்சிங்க. பெட்டில் போய் குப்பரப்படுத்தி செம்மையாக எழுதிட்டுருக்கீங்க. ஸோ கடவுளே எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. செகண்ட் பார்ட் பட மாட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இது இப்போ நான் போஸ்ட் பண்ணாமல் நிறுத்திக்கலாம், சரி நம்ம நாளைக்கு பண்ணலாம். பட் ஆல்ரெடி நேற்று போஸ்ட் போடல, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நான் இன்றைக்கும் போடலாம், நாளைக்கு போடுவேன். ஸோ வேண்டாம், ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். புரியுதே சொல்லிட்டு நான் திருப்பி இதே விஷயத்தை தான் பண்ணுறேன். பட் அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா உங்கள் விருப்பங்கிறீங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஆமாம் இது நம்ம விருப்பம் தானே அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி இந்த பார்ட் வரும், நாளைக்கு வந்து செகண்ட் பார்ட் வரும். பை, லவ் யூ.